தவறான கலரி நுட்பங்களால் மாணவர்களுக்கு உள்காயம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஹரிஷ் எவிடன்ஸுடன் ப்ரூவ் செய்தார். ஆனால் தனது ஈகோவால் ஞானவேல் அதை மறுத்து சவால் விட்டார். இதனால் மாணவர்கள் 2 பிரகியூகளாக பிரிக்கப்பட்டு 3 நாட்களுக்குள் இந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. ஹரிஷ் தனது மாணவர்களை தனியாக மிகவும் அமைதியான ஒரு அறைக்கு அழைத்துச் சென்றார். அந்த அறையில் மூலிகைகளின் நறுமணம் மென்மையாக வீசிக் கொண்டிருந்தது. வருண், சுந்தரி, ரூபினி உட்பட மொத்தம் 6 ஸ்டூடெண்ட்ஸ் ஹரிஷ் டீமில் இருந்தார்கள். திலீபனும் ஜீவாவும் ஹரிஷுக்கு உதவியாக அவருடன் இருந்தார்கள். ஹரிஷ், நாம திரும்பவும் பழையபடி கலரி பிராக்டிஸ் பண்ண முடியுமா? இல்ல எங்க வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிடுச்சு என்று ரூபினி தன் தலையில் கையை வைத்துக் கொண்டு மிகவும் வேதனையுடன் கேட்டார். அவள் அருகில் சென்ற ஹரிஷ், டோன்ட் வரி ரூபினி, இந்த தப்பான எனர்ஜியால உங்க உடம்பு தான் பாதிக்கப்பட்டது. ஆனா உங்க மனசை எதுவுமே பண்ண முடியாது. நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போறது வெறும் மருந்து இல்லை, ஒரு தவம். கூடிய சீக்கிரம் நீங்க இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடணும். அதுக்கப்புறமா லைஃப் லாங் நீங்க கலரி பிராக்டிஸ் பண்ணணும் என்று உறுதியான குரலில் கூறிய ஹரிஷ் திலீபனை பார்த்து, திலீபா, உன் விழிச்சிகரத்தை ஆன் பண்ணு. நான் வர்ம புள்ளிகளை தூண்டும் போது அந்த நெகட்டிவ் எனர்ஜி எங்க விலகி போகுதுன்னு எனக்கு சொல்லிக்கிட்டே ஜீவா, நீ வெளியில இருந்து அந்த நேரம் யாரும் உள்ள வராம பாத்துக்கணும் என்று உத்தரவிட்டார். இருவரும் தலையை அசைக்க ஹரிஷ் மெதுவாக தனது மேஜை மீது இருந்த ஒரு சிறிய மரப்பெட்டியை திறந்தார். அதற்குள் பட்டு துணியால் சுற்றப்பட்ட ஒரு உருளை இருந்தது. அதை மெல்ல விரித்த போது வரிசையாக சுமார் 100 வெள்ளி அக்குபஞ்சர் ஊசிகள் மின்னின. அவை சாதாரண ஊசிகள் அல்ல, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சித்தர்கள் பயன்படுத்திய மிக தூய்மையான வெள்ளியால் செய்யப்பட்டவை. ஹரிஷ் ஒரு ஊசியை எடுத்து முதலில் வருணிடம் வந்து, வருண், கவனி, ஞானவேல் சொல்லிக் கொடுத்த அந்த தப்பான வாழ்வீச்சு நுட்பம் உங்க இதயத்தை நேரடியா தாக்கியிருக்கு. இதயம்ங்கிறது வெறும் ரத்தத்தை இறைக்கிற பம்பு மட்டும் இல்ல, அதுதான் உடம்போட எனர்ஜி சென்டர். அங்க உருவான அந்த நெகட்டிவ் எனர்ஜி இப்போ உங்க மூளைக்கு பாயுது. இந்த வெள்ளி ஊசிகள் அந்த நெகட்டிவ் எனர்ஜியை அப்படியே காந்த மாதிரி இழுத்து வெளியேற்றும் என்று விளக்கினான். ஹரிஷ் கூறியதை கேட்ட ரூபினி, சார் அது வலிக்குமா என்று நடுங்கும் குரலில் கேட்டாள். ஹரிஷ் ஒரு மெல்லிய புன்னகையுடன், பயப்படாத ரூபினி, இப்போ உங்களோட உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கிற வலியை விட ரொம்ப கம்மியா தான் வலிக்கும் என்று கூறினான். அடுத்த நொடி ஹரிஷின் கைகள் மின்னல் வேகத்தில் வேலை செய்ய தொடங்கின. 1 மில்லிமீட்டர் கூட பிசகாமல் வருணின் நெற்றி பொட்டிலும் பிடரியிலும் இதயத்தின் மைய புள்ளிகளிலும் ஊசிகளை இறக்கினான். அவனது அசுரத்தனமான மருத்துவ திறமை அங்கே வெளிப்பட்டது. ஒவ்வொரு ஊசி இறங்கும் போதும் அந்த ஊசியின் முடியில் இருந்து ஒரு நீல நிற ஒளி மின்னுவதும் வருணின் உடலுக்குள் நடக்கும் மாற்றங்களும் திலீபனுக்கு தெரிந்தது. ஹரிஷ், அந்த கருப்பு புகை இப்போ இதயத்திலிருந்து விலகி அந்த ஊசி வழியா வெளியில் வருது. வருணோட ஆரா இப்ப மெல்ல மெல்ல தெளிவடையுது என்று திலீபன் உற்சாகமாக கத்தினான். அதே சமயம் இன்னொரு வார்டில் ஞானவேல் தனது மாணவர்களுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்தான். அந்த வார்டு முழுவதும் ஒரு விதமான கசப்பான வாடை வீசியது. என்ன இது, சின்ன பசங்க மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க, யாரும் சத்தம் போடக்கூடாது என்று மிரட்டிய ஞானவேல் அடர்த்தியான ஒரு கருப்பு நிற மூலிகை திரவத்தை மாணவர்களின் உடலில் ஊற்றி மிகவும் கொடூரமான முறையில் மசாஜ் செய்து கொண்டிருந்தார். அவருடைய கைகள் மாணவர்களின் எலும்புகளை முறிப்பது போல அவ்வளவு அழுத்தத்தை கொடுத்தன. மாஸ்டர், வலிக்குது மாஸ்டர், நரம்பெல்லாம் இழுக்குது மாஸ்டர். ஒரு மாணவன் வலியால் துடித்தான். இதான் ட்ரீட்மெண்ட். உடம்புல இருக்கிற கெட்ட ரத்தம் வெளியில வந்தாதான் உங்களை கியூர் பண்ண முடியும். அந்த ஹரிஷ் பண்றது வெறும் கண் துடைப்பு. இப்ப பாரு, அந்த மாணவனின் கழுத்து பகுதியில் தப்பான அழுத்தத்தை கொடுத்தான் ஞானவேல். திடீரென்று அந்த மாணவனின் முகம் நீல நிறமாக மாறியது. அவனது கை கால்கள் இன்னும் வேகமாக நடுங்க தொடங்கின. அவன் கண்கள் சொருகி மயங்கி சரிந்தான். ஞானவேலின் அரைவேக்காட்டுத்தனம் அங்கே அப்பட்டமாக தெரிந்தது. அவனுக்கு தற்காலிகமாக வலியை மறத்து போக செய்ய தெரியுமே தவிர அந்த உள்காயத்தை ஆற்ற தெரியவில்லை. அவன் மயங்குவதை பார்த்ததும், என்ன மாஸ்டர் அவன் மயங்கிட்டான் என்று கூட இருந்த ஜூனியர் ஒருவன் பதற்றமாக கேட்டான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவன் இப்பதான் வலி குறைஞ்சு தூங்க ஆரம்பிச்சிருக்கான், இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். அடுத்து வாடா என்ற ஞானவேலின் கவனம் அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் திரும்பியது. ஹரிஷின் அறை. ஹரிஷ் இப்போது அந்த 6 மாணவர்களுக்கும் ஊசிகளை சொருகி முடித்திருந்தான். அந்த அமைதியான அறையில் கடிகாரத்தின் முட்கள் நகரும் சத்தம் கூட ஒரு தாளம் போல ஒலித்தது. ஹரிஷ் சிகிச்சையை தொடங்கி சரியாக 1 மணி நேரம் கடந்திருந்தது. அவன் ட்ரீட்மெண்ட் செய்த ஸ்டூடெண்ட்ஸ் 6 பேரும் ஒருவித ஆழ்ந்த தியான நிலையில் இருந்தது போல கண்களை மூடி அமர்ந்திருந்தனர். அவர்கள் உடலில் குத்தப்பட்டிருந்த அந்த வெள்ளி ஊசிகள் இப்போது ஒரு விசித்திரமான மாற்றத்தை அடைந்திருந்தன. பளபளவென மின்னிக் கொண்டிருந்த அந்த தூய வெள்ளி ஊசிகளின் நுனி பகுதி இப்போது மெல்ல மெல்ல மங்கத் தொடங்கியது. ஊசியின் அடிப்பகுதியிலிருந்து ஒரு கரும் புகை போன்ற நிறம் ஊசி வழியாக மேலேறி அதன் நுனியை முழுவதுமாக ஒரு கருப்பு நிறத்திற்கு மாற்றியது. ஹரிஷ், இந்த ஊசிகளோட கலர் சேஞ்ச் ஆகும் என்று ஜீவா ஆச்சரியமாக சுட்டிக்காட்டினான். அமைதியாக அந்த ஊசிகளை கவனித்த ஹரிஷ், அதுதான் ஜீவா எதிர்பார்த்தது. இந்த வெள்ளி ஊசிகள் வெறும் உலோகங்கள் இல்லை, அது ஒரு எனர்ஜி கண்டக்டர். மாணவர்களோட இதயத்துல தேங்கியிருந்த அந்த டார்க் எனர்ஜியை இந்த ஊசிகள் இப்போ காந்த மாதிரி உறிஞ்சு வெளியேற்றும். அந்த விஷம் வெளியேற வெளியேற ஊசியோட நிறம் கருப்பா மாறுது என்று கூறினான். திலீபன் பிரமிப்புடன், மை காட் ஹரிஷ், இது ஒரு மிராக்கிள். இவங்களோட உடம்புல இருந்த அந்த கருப்பு நிற ஆறா இப்போ ஒரு மெல்லிய புகையா அந்த ஊசி வழியா வெளியேறி காத்துல கரையுது என்று கூறினான். மாணவர்களின் உடல்நிலையில் ஹரிஷ் எதிர்பார்த்ததை விட மிக வேகமான முன்னேற்றம் தெரிந்தது. சில நிமிடங்களுக்கு முன்னால் மரண வலியால் துடித்துக் கொண்டிருந்தவர்களின் முகம் இப்போது ஒரு குழந்தையை போல அமைதியாக இருந்தது. அவர்களின் கைகளில் இருந்த அந்த அசுரத்தனமான நடுக்கம் முற்றிலுமாக நின்றிருந்தது. அவர்களின் சுவாசம் சீராகவும் ஆழமாகவும் மாறியது. அவர்களின் முகம் மெல்ல தெளிவாக தொடங்கியது. ஹரிஷ் மெதுவாக எழுந்து திலீபனிடம் சென்றான். அவனது குரலில் ஒரு தீர்க்கமான உறுதி இருந்தது. திலீபா, இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை வெறும் நோயை குணப்படுத்த மட்டும் இல்ல, இவங்க இழந்த அந்த பிராண சக்தியை மீட்டெடுத்து அவங்களோட இன்னர் எனர்ஜியை பல மடங்கு அதிகரிக்கவும் சேர்த்துதான் இதை நான் செஞ்சிருக்கேன். என்ன, ஆற்றலை அதிகரிக்குமா? அது எப்படி சார்? திலீபன் ஆர்வமாக கேட்டான். ஞானவேல் சொல்லி கொடுத்த அந்த தப்பான வித்தை இவங்க உடம்பை ஒரு ரிசீவரா மாத்துச்சு. ஆனா இப்போ நான் செஞ்சிருக்கிற இந்த மாற்றம் இவங்க உடம்பையே ஒரு மாபெரும் பவர் ஹவுஸா மாற்றும். இனிமே இவங்க சாதாரண கலரி மாணவர்கள் கிடையாது. இவங்களோட வேகமும் பலமும் உன்னை விட பல மடங்கு அதிகமா இருக்கும்
இவங்களை அழிக்க நினைச்ச அதே நெகட்டிவ் ஃபோர்ஸை இப்ப பாசிட்டிவ் ஃபோர்ஸா மாத்திருக்கேன் என்று விளக்கினான். அதே சமயம் ஞானவேலின் வார்டில் சூழல் வேறாக இருந்தது. அங்கே அவன் கொடுத்த அந்த வீரியமான மூலிகை மசாஜ் மற்றும் தப்பான அழுத்தங்களால் மாணவர்களுக்கு தற்காலிகமாக வலி குறைந்தது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது. பாத்தீங்களா, இதான் உண்மையான வித்தை. அந்த ஹரிஷ் ஊசியை போட்டு பசங்களை சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான். ஆனா நான் இப்பவே உங்களை நடக்க வச்சுட்டேன் என்று ஞானவேல் பெருமையாக கூறினான். அவன் மசாஜ் செய்த மாணவர்கள் தள்ளாடியபடி எழுந்து நின்றனர். அவர்களுக்கு தலைவலி குறைந்திருந்தது போல தோன்றியது. ஆனால் அவர்களின் கண்களில் ஒருவிதமான மந்த நிலை இருந்தது. மாஸ்டர், வலி இல்லதான், ஆனா உடம்பு ஏதோ பாரமா இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு மாணவன் கூறினான். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, புது எனர்ஜி ஏறுது, அப்படிதான் இருக்கும். நாளை காலையில மீட்டிங்ல நாம தான் ஜெயிக்க போறோம். அந்த ஹரிஷ் முன்னாடி உங்களை ஒரு வீரர்களா நான் நிறுத்துவேன் என்று ஞானவேல் ஆணவத்துடன் சிரித்தான். ஆனால் அவன் கொடுத்த ட்ரீட்மெண்ட் வெறும் மேலோட்டமான ஒரு பெயின் கில்லர் போன்றதுதான் என்று அவனுக்கு தெரியவில்லை. மறுபுறம், ஜீவா, நான் சொன்ன மூலிகைகள் எல்லாம் சரியான அளவுல கலந்து ரெடி பண்ணிட்டியா என்று ஹரிஷ் தனது கைகளை சுத்தம் செய்தபடியே கேட்டான். எல்லாம் பர்ஃபெக்டா ரெடி ஹரிஷ். நீ லிஸ்ட்ல கொடுத்த மாதிரியே எல்லா மூலிகைகளையும் போட்டு அந்த 6 பேருக்கும் தனித்தனியா ஸ்பெஷல் ஹெர்பல் பாத்து தொட்டிய விதமான சூட்ல தயார் செஞ்சு வச்சிருக்கேன். ஆனா இந்த புளியல் இப்ப எதுக்கு ஹரிஷ் என்று ஜீவா ஆர்வமாக கேட்டான். அந்த வெள்ளி ஊசிகள் இவங்களோட உடம்புல இருந்த நச்சு எனர்ஜியை உறிஞ்சி எடுத்துருச்சு. இப்போ இவங்களோட நரம்புகள் ரொம்ப லேசா, அதே சமயம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். இந்த மூலிகை குளியல் அந்த நரம்புகளுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி அமையும் என்று ஹரிஷ் விளக்கிவிட்டு மாணவர்களை நோக்கி திரும்பினான். நீங்க எல்லாரும் போய் அந்த மூலிகை தொட்டியில ஒரு 10 நிமிஷம் அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுங்க. உங்க உடம்புல இருக்கிற கடைசி துளி வலியும் வெளியேறிடும் என்று ஹரிஷ் கட்டளையிட்டான். மாணவர்கள் தலையசைத்து விட்டு சென்றனர். சுமார் 1 மணி நேரம் கழித்து குளித்து முடித்து விட்டு 2 மாணவர்கள் வெளியே வந்தனர். ஆனால் அவர்களின் முகம் பயத்தில் வெளியே போயிருந்தது. பாருங்க சார், இவர் என்ன சார் இது என்று ஒரு பெண் தனது கைகளை உயர்த்தி பதற்றத்துடன் அலறினாள். அவளது கைகள் மற்றும் உடல் முழுவதும் அடர்த்தியான சிவப்பு நிற புள்ளிகள் ரத்தம் கட்டியது போல இருந்தது. அதே போல அந்த மாணவனின் மார்பு பகுதியிலும் அதே போன்ற சிவப்பு புள்ளிகள் வட்ட வட்டமாக தெரிந்தன. ஏற்கனவே அந்த டார்க் எனர்ஜியால நரம்பு வெடிக்கிற மாதிரி பயங்கரமா வலிச்சு அதுல இருந்து தப்பிச்சோன்னு நினைச்சா இப்போ உடம்புலாம் இப்படி ரத்தம் கட்டின மாதிரி வந்திருக்கு. ஒருவேளை நீங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட் தப்பா போயிருச்சா என அந்த மாணவன் விரக்தியிலும் பயத்திலும் கேட்டான். இதை கேட்டதும் ஜீவாவுக்கு தூக்கி வாரி போட்டது. ஹரிஷ், என்னது பசங்க உடம்பு இப்படி ஒரு பயங்கரமான மாற்றத்தை அடையுது? ஏதாவது அலர்ஜி ஆயிடுச்சா? அந்த ஞானவேல் 3 நாள குணப்படுத்துறான்னு சேலஞ்ச் பண்ணிட்டு போயிருக்கான். ஒருவேளை அவன் சொன்ன மாதிரியே நம்ம ட்ரீட்மெண்ட் ஏதாவது தப்பு நடந்து இவங்களுக்கு விபரீதம் ஆயிடுச்சுன்னா என்று ஜீவா படபடப்பாக கேட்டான். அதற்குள் மற்ற மாணவர்களும் அங்கு வந்து விட்டார்கள். அவர்கள் உடலிலும் இதே போன்ற ரெட் மார்க்ஸ் இருந்தது. அவர்களும் இதை பார்த்து மிரண்டு போயிருந்தார். சார், நாங்க திரும்பவும் கலரி ஆடணும் கூட ஆசைப்படல, உசுரோடு இருந்த போதும் சார் என்று சுந்தரி அழத் தொடங்கினான். ஆனால் ஹரிஷ் துளியும் பதற்றமடையவில்லை. அவனது உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை மட்டுமே தவழ்ந்தது. அவன் திலீபனை பார்த்து தலையசைக்க திலீபன் தனது கருப்பு கண்ணாடியை கலற்றி விட்டு முன்னே வந்தான். யாரும் பயப்பட வேண்டாம், இதெல்லாம் ஒரு நல்ல அறிகுறி என்று திலீபன் நிதானமாக கூறினான். என்ன திலீபா சொல்றேன், உடம்புலாம் சேர்ந்து போய் ரத்தம் கட்ட மாதிரி கிடக்கு, நீரடான நல்ல அறிகுறின்ற என்று ஜீவா குழப்பமாக கேட்கவும், ஜீவா, நீங்க பாக்குறது வெறும் சிவப்பு புள்ளிகள், ஆனா நான் பாக்குறது இவங்க உடம்போட தற்காப்பு அரண். அக்குபஞ்சர் சிகிச்சையில வெள்ளி ஊசிகள் சரியான நரம்பு புள்ளிகளை தூண்டும் போது ஏற்படும் டெம்பரவரி மார்க்ஸ் தான் இது. உள்ள இருக்கிற அந்த நச்சு எனர்ஜியோட கடைசி மிச்சமும் தோலோட துவாரங்கள் வழியா வெளியேற முயற்சி பண்ணும். அப்படி வெளியேறும் போது ஏற்படுற மார்க்ஸ் தான் இது. உங்க உடம்பு முழுசா சுத்தமாகுதுன்னு அர்த்தம் என்று திலீபன் விளக்கமாக கூறினார். அப்படின்னா இதால எந்த ஆபத்தும் இல்லையா சார் என்று ரூபினி தயக்கத்துடன் கேட்டார். கண்டிப்பா இல்ல ரூபினி, இன்னும் சில மணி நேரத்துல இந்த அடையாளங்கள் எல்லாம் மாயமா மறந்து நீங்க அமைதியா போய் தூங்குங்க என்று ஹரிஷ் நம்பிக்கை ஊட்டினார். திலீபன் சொன்னது போலவே அடுத்த சில மணி நேரங்களில் அந்த சிவப்பு புள்ளிகள் மாயமாய் மறைந்தது. காலையில் எழுந்ததும் வரும் மெல்ல தன் விரல்களை அசைத்து பார்த்தான். சார், ஆச்சரியமா இருக்கு சார், இப்போ அந்த நடுக்கமே இல்ல. உன் எப்போதையும் விட உடம்பு ரொம்ப லேசா இருக்கு. ஏதோ ஒரு புது எனர்ஜியா உடம்புக்குள்ள ஒரு மின்னல் மாதிரி பாயறது என்னால உணர முடியுது என்று வருண் உற்சாகமாக கத்தினான். ஹரிஷின் மருத்துவ திறமை அங்கே முழுமையாக நிரூபிக்கப்பட்டது. 2ஆம் நாள் நள்ளிரவு நேஷனல் சித்தா யூனிவர்சிட்டி வளாகம் முழுவதும் கார் இருளில் மூழ்கியிருந்தது. ஹரிஷின் வார்டில் வருண், சுந்தரி உட்பட அனைத்து மாணவர்களும் எந்த வலியுமின்றி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். ஹரிஷ் மட்டும் தனது கேபினில் அமர்ந்து ஒரு பழமையான சித்த மருத்துவ புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார். திடீரென அந்த அமைதியை கலைப்பது போல யாரோ ஒரு நபரின் அலறல் சத்தம் கேட்டது. யாராவது காப்பாத்துங்க, செத்துரும் போல இருக்கு, மூச்சு முட்டுது, மாஸ்டர் ஏதாவது பண்ணுங்க என்ற அந்த சத்தம் ஞானவேலின் வார்டில் இருந்து வந்தது. அந்த அலறல் சத்தம் கேட்டதும் ஹரிஷ் சத்தன புத்தகத்தை மூடிவிட்டு எழுந்து, ஜீவா, திலீபா வாங்க, ஞானவேலோட வார்டில் ஏதோ பெரிய ப்ராப்ளம் நினைக்கிறேன் என்று கூறினார். மூவரும் மின்னல் வேகத்தில் ஓடி சென்று ஞானவேலின் வார்டு கதவை எட்டி பார்த்தனர். அங்கே நிலைமை நரகத்தை விட கொடூரமாக இருந்தது. ஞானவேல் தனது அரைகுறை அறிவை கொண்டு அடித்த அந்த தவறான சிகிச்சையால் மாணவர்களின் உடலுக்குள் ஒரு பாம்பு போல சுருண்டு கொண்டிருந்த அந்த நெகட்டிவ் எனர்ஜி இப்போது பல மடங்கு வீரியத்துடன் ஒரு எரிமலை போல வெடிக்க தொடங்கியது. மாஸ்டர், என்னால போய் தாங்க முடியும் மாஸ்டர், என் நரம்பெல்லாம் வெடிக்கிற மாதிரி என்று ஒரு மாணவன் தரையில் விழுந்து வலிப்பு வந்து ஒரு மீனை போல துடித்துக் கொண்டிருந்தான். இன்னொரு மாணவன் வாயிலிருந்து நுரை தள்ளி ரத்தத்தை கக்கினான். ஞானவேல் என்ன செய்வதென்று தெரியாமல் கைகளை பிசைந்து கொண்டு நடுக்கத்துடன் ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தான். ஹரிஷ் தனது அபூர்வமான வெள்ளி ஊசி மற்றும் மூலிகை சிகிச்சை மூலம் மாணவர்களின் உடலில் இருந்த டார்க் எனர்ஜியை வெற்றிகரமாக வெளியேற்றி அவர்களை குணப்படுத்தினார். ஆனால் மறுபுறம் ஞானவேலின் அரைகுறை சிகிச்சையால் மாணவர்கள் உயிருக்கு போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டு அந்த வார்டே போர்க்களம் போல மாறியிருந்தது. களரி தங்களுடைய பாரம்பரிய கலை என்ற அகங்காரம் இப்போது ஞானவேலிடமிருந்து சாம்பலாகி போயிருந்தது. ஞானவேல் மாஸ்டர், நீங்க 3 நாள குணப்படுத்துறேன்னு சொன்னீங்க, ஏதாவது செஞ்சு என் உசுரை காப்பாத்துங்க மாஸ்டர் என்று ரத்தம் கக்கியபடியே ஒரு மாணவன் கெஞ்சினான். ஒன்றும் புரியல, நான் கொடுத்த மூலிகை கஷாயம் அந்த இன்டர்னல் எனர்ஜி உண்டை சரி பண்ணிருக்கணுமே, ஏன் இப்படி ஆகுது என்று ஞானவேல் தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டான்.
அவனுக்கு தெரிந்த அரைகுறை நாலேஜை வைத்து தான் என்ன தவறு செய்தோம் என்று கூட அவனால் யூகிக்க முடியவில்லை. அவன் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் திகைத்து போய் அப்படியே நின்று கொண்டிருந்தான். அப்போது திடீரென்று அந்த வார்டின் கதவை திறந்து கொண்டு ஹரிஷ் அதிரடியாக உள்ளே நுழைந்தான். அவனுக்கு இரண்டு பக்கமும் திலீபனும் ஜீவாவும் நின்று கொண்டிருந்தார்கள். மாஸ் என்ட்ரி கொடுத்த ஹரிஷை பார்க்கும்போது அங்கே வலி தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த மாணவர்களுக்கு அவன் ஒரு காக்கும் கடவுளை போல தெரிந்தான். ஆனால் ஹரிஷை பார்த்தவுடன் ஞானவேலின் ஈகோ மீண்டும் விழித்துக் கொண்டது. அவனுக்கு குறுக்கே கையை நீட்டி, "உன்னை யார் இங்கே வர சொன்னது? வெளியில போ" என்று கூறினான். உடனே ஹரிஷ் ஜீவாவை பார்த்து கண்ணசைக்கவும் ஜீவா மின்னல் வேகத்தில் செயல்பட்டு குறுக்கே நின்ற ஞானவேலை சட்டென பிடித்து ஒரு ஓரமாக தூக்கி எறிந்தான். அதற்குள் ரத்தம் கக்கிக் கொண்டு வலிப்பால் துடித்துக் கொண்டிருந்த மாணவனின் அருகில் சென்ற ஹரிஷ் தனது விரல்களை ஒரு ஈட்டி போல குவித்தான். "திலீபா, இவனோட பிராணசக்தி எங்க லாக்கா இருக்குன்னு உடனே உன் விழிச்சேரத்தால ஸ்கேன் பண்ணி சொல்லு" என்று அவசரமாக கூறினான். அந்த நெகட்டிவ் ஆங்கிள் பயிற்சினால வந்த நச்சு எனர்ஜி இப்போ இவனோட பிடரி வர்மத்துல ஒரு முடிச்சு மாதிரி சிக்கி இருக்கு. அதனாலதான் மூளைக்கு ஆக்சிஜன் போகாம ரத்தம் கக்குறான். உடனே அந்த புள்ளியை ரிலீஸ் பண்ணணும் சார், இல்லைன்னா இவன் உயிர் போயிடும் என்று திலீபன் பதற்றமாக கத்தினான். ஹரிஷ் உடனடியாக தனது பெருவிரலால் அந்த மாணவனின் பின்கழுத்தில் இருந்த ஒரு வர்ம புள்ளியில் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் மிக துல்லியமாக அழுத்தினான். அடுத்த சில நொடிகளில் அந்த மாணவனின் உடல் ஒரு முறை பலமாக அதிர்ந்து வலிப்பு நின்றது. ரத்தம் கக்குவதும் நின்று அவனது சுவாசம் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பியது. அடுத்த 10 நிமிடங்களில் அங்கே துடித்துக் கொண்டிருந்த மற்ற மாணவர்களுக்கும் ஹரிஷ் தனது வர்மக்கலை மூலம் சிகிச்சை அளித்து அவர்களை மரணத்தின் விளிம்பிலிருந்து மீட்டான். அறை முழுவதும் இப்போது அமைதி திரும்பியது. ஹரிஷ் நிமிர்ந்து ஒரு ஓரத்தில் ஜீவாவின் கட்டுப்பாட்டில் திமிரிக் கொண்டிருந்த ஞானவேலை பார்த்தான். அவனது கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. "இப்போவாது புரியுதா ஞானவேல்? வர்மமும் கலரியும் வெறும் கம்பு சுத்திர வித்தையோ ஈகோவை காமிக்கிற விளையாட்டு பொருளோ கிடையாது. அது உயிரை காக்கிற கலை. தப்பான டிகிரியில வாழ வீசினா அது பிரபஞ்சத்துல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை உடம்புக்குள்ள இழுத்துரும்னு நான் அன்னைக்கு மீட்டிங்ல சொன்னேன். ஆனா உன்னோட அரைகுறை ஈகோவால இன்னைக்கு இந்த 4 பேரோட உயிரும் போயிருக்கும். ஒரு கலரி மாஸ்டர் மட்டும் நீ தோக்கல ஞானவேல், ஒரு மனுஷனாவே நீ தோத்து போயிட்ட" என்று ஹரிஷ் கோபமாக கூறினான். அதை கேட்ட ஞானவேல் அவமானத்தால் தலைகுனிந்து நின்றான். தான் ஹரிஷிடம் தோற்றுவிட்டோம் என்று அவனுடைய மூளைக்கு புரிந்தது. ஆனால் அதை ஒப்புக்கொள்ள விடாமல் அவனுடைய ஈகோ தடுத்தது. அவன் எதுவும் பேசாமல் ஹரிஷை பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தான். ஞானவேலின் வார்டில் இருந்த மாணவர்கள் அனைவரும் இப்போது தங்கள் உயிரை காத்த ஹரிஷையே கைகூப்பி வணங்கினார்கள். அடுத்த நாள் காலை முதல் நாள் இரவு நடந்த அந்த மரண போராட்டத்திற்கு பிறகு நேஷனல் சித்தா யூனிவர்சிட்டியின் மெடிக்கல் வார்டு ஒரு மயான அமைதியில் இருந்தது. ஹரிஷின் மர்மக்கலை சிகிச்சையால் மரணத்தின் விளிம்பிலிருந்து மீண்டு வந்த ஞானவேலின் மாணவர்கள் படுக்கையில் சோர்வாக படுத்திருந்தனர். அப்போது வார்டுக்குள் நுழைந்த ஞானவேலின் அகங்காரம் இன்னும் முழுமையாக அழியவில்லை. தன் தவறை மறைக்க, "என்னடா உடம்பு வச்சிருக்கீங்க நீங்களா? என் வம்சத்துல வந்த அந்த பாரம்பரிய ட்ரீட்மெண்ட் தாங்குற அளவுக்கு கூட உங்க உடம்புல தெம்பில்ல. சின்னதா ஒரு மூலிகை மசாஜ் கொடுத்தா அதுக்கு வலிப்பு வந்து துடிக்கிறீங்க. உங்க உடம்புல பலம் இல்ல, அதான் இந்த ட்ரீட்மெண்ட் தாங்க முடியல. நீங்களா எப்படி உலகத்தை ஜெயிக்கிற வீரர்களா ஆக போறீங்க?" என்று அநியாயமாக அவர்களை திட்டிக் கொண்டிருந்தார். மாணவர்கள் எதுவும் பேச முடியாமல் வலியிலும் அவமானத்திலும் தலைகுனிந்து கண்ணீர் விட்டனர். அப்போது, "நிறுத்து ஞானவேல்" என்று ஒரு சிம்ம குரல் வார்டின் வாசலில் இருந்து கேட்டது. அங்கே ஹரிஷ் தன் இருபுறமும் ஜீவா மற்றும் திலீபனுடன் கம்பீரமாக நின்றிருக்க அவர்களுக்கு பின்னால் சீனியர் டாக்டர் விஸ்வநாதன் தலைமையிலான கமிட்டி டாக்டர்களும் நின்றிருந்தனர். ஹரிஷ் வேகமாக உள்ளே வந்து ஞானவேலின் கண்களை நேராக பார்த்தான். "உன் தப்பா மறைக்கிறதுக்கு இந்த சின்ன பசங்க மேல பழிய போடுறியா ஞானவேல்? நேற்று நைட்டு நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வந்து வர்ம புள்ளிகளை ரிலீஸ் பண்ணலனா இன்னைக்கு இந்த 4 பேரும் பணமா போயிருப்பாங்க" என்று ஹரிஷ் கோபமாக கூறினார். "ஹரிஷ், நீங்க" என்ற ஞானவேல் தடுமாறினார். ஹரிஷ் அவனை பேச விடவில்லை. "கலரிங்கிறது வெறும் கத்தி எடுத்து எதிரி வெட்டுறது மட்டும் இல்ல ஞானவேல், அது காயத்தை குணப்படுத்துற மருத்துவமும் சேர்ந்ததுதான். நீ கலரியோட தாக்குதல் மட்டும் தான் கத்துக்கிட்ட, அதோட மருத்துவத்தை முழுசா கத்துக்கல. உடம்பு அறுக்க தெரிஞ்ச உனக்கு அதை ஒட்ட வைக்க தெரியுது. ஒரு மாஸ்டர்ங்கிற பேருக்கு நீ தகுதி இல்லாதவன்" என ஹரிஷ் ஒவ்வொரு வார்த்தையையும் சாட்டையடியாக வீசினார். டாக்டர் விஸ்வநாதன் முன்னே வந்து, "மிஸ்டர் ஞானவேல், நீங்க செஞ்சது கிரிமினல் அஃபென்ஸ். உங்க ட்ரீட்மெண்ட்னால மாணவர்கள் உயிருக்கே ஆபத்து வந்திருக்கு. நேற்று நைட்டு நடந்ததை ஹரிஷ் எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டாரு. யூ ஆர் அன்ஃபிட்" என்று கடுமையாக எச்சரித்தார். இதை கேட்டவுடன் ஞானவேலுக்கு தூக்கி வாரி போட்டது. அவமானத்தால் ஒரு கணம் தலைகுனிந்து நின்றாலும் அடுத்த நொடியே அவனது அடங்காத அகங்காரம் மீண்டும் சீறிக்கொண்டு எழுந்தது. சட்டென நிமிர்ந்த ஞானவேலின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. "ஸ்டாப் இட் டாக்டர், நீங்க வெறும் 4 மாத்திரையும் ஊசியை பத்தி மட்டுமே படிச்சவங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? 100 வருஷ பழமையான கலவையை பத்தியும் அதோட ஆழத்தை பத்தியும். என் பாரம்பரியத்தை அவமானப்படுத்துற உரிமையை உங்களுக்கு யாரு கொடுத்தது? இந்த ஜூனியர் பசங்களுக்கு என் வித்தையை தாங்குற அளவுக்கு உடம்புல தெம்பில்ல. அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? என் வித்தை எப்பவுமே தப்பு ஆகாது. இந்த ஹரிஷ் ஏதோ மேஜிக் பண்ணி உங்களை எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கான்" என்று தன் தோல்வியை துளியும் ஒப்புக்கொள்ளாமல் டாக்டர்களை பார்த்து ஆவேசமாக கத்தினார். இதை கேட்ட சீனியர் டாக்டர் விஸ்வநாதனுக்கு கோபம் உச்சிக்கு ஏறியது. பொறுமை இழந்த அவர், "ஷட் அப் ஞானவேல், உன்னோட அந்த பாரம்பரியம் வித்தைங்கிற போர்வையை முதல்ல தூக்கியது. நாங்க மாத்திரை கொடுக்குறவங்க தான். ஆனா அந்த மாத்திரை ஒரு மனுஷனோட உயிரை காப்பாத்துமே தவிர உன்னோட அறகுற வித்த மாதிரி அடுத்தவன் உயிரை பறிக்காது" என்று கூறியவர் தன் கையில் இருந்த ஒரு ஃபைலை ஞானவேலின் முகத்திற்கு நேராக வீசினார். பிறகு, "இவர் நேற்று ராத்திரி இந்த பசங்களோட மூல நரம்புகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குங்கிற மெடிக்கல் ரிப்போர்ட் இது. இதுல அத்தனை டாக்டர்களும் கையெழுத்து போட்டிருக்கும். இந்த ரிப்போர்ட்டை மட்டும் நான் போலீஸ் கமிஷனர் கிட்ட கொடுத்தேன், கொலை முயற்சி கேஸ்ல உள்ள போயிருவேன். உன்னோட ஸ்போர்ட்ஸ் போர்ட் சர்டிபிகேட் கேன்சல் ஆகிறதோட நீ ஆயுள் முழுக்க ஜெயில தான் கம்பி என்னணும், புரியுதா?" என்று விஸ்வநாதன் வெடித்தார். அருகில் இருந்த மற்றொரு சீனியர் டாக்டரும் கோபத்துடன், "உன் மேல இருக்கிற மரியாதைனால நாங்க இப்ப அமைதியா இல்ல. இந்த யூனிவர்சிட்டியோட மானம் போயிடக்கூடாதுன்னு தான் நாங்க இவ்வளவு பொறுமையா வார்னிங் கொடுத்துட்டு இருக்கோம். இனி ஒரு வார்த்தை எழுத்து பேசிட்டேன்னு வை, அடுத்த நிமிஷம் போலீஸ் உள்ள வரும்" என்று கடுமையாக எச்சரித்தார். போலீஸ், ஜெயில், சர்டிபிகேட் கேன்சல் என்ற வார்த்தைகளை கேட்டதும் ஞானவேலின் திமிர் சுக்குநூறாக உடைந்தது. முகம் வெடிரி போனான்.
அவமானத்திலும் பயத்திலும் என்ன சொல்வதென்று தெரியாமல் தன் பற்களை நரநரவென்று கடித்துக் கொண்டு அமைதியாக நின்றான். படுக்கையில் இருந்த ஜூனியர் மாணவர்களின் ஒருவன், எங்களை மன்னிச்சிருங்க ஹரிஷ், நாங்க இந்த மாஸ்டரோட பேச்சை கேட்டு ஏமாந்துட்டோம். எங்களுக்கு உண்மையான குரு நீங்கதான் சார் என்று ஹரிஷை பார்த்து கண்ணீருடன் கூறினான். மற்ற மாணவர்களும் அதை ஆமோதித்தார்கள். உடனே ஹரிஷ் அந்த மாணவனின் தலையை அன்போடு வருடி, அழாது தம்பி, ஒரு டாக்டராகவும் ஒரு குருவாகவும் உங்களை நான் என்னைக்குமே கைவிட மாட்டேன். இப்பவே உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன். அந்த டார்க் எனர்ஜியோட கடைசி துளியையும் உங்க உடம்புல இருந்து நான் வெளியேற்றுறேன் என்று கூறினான். ஜீவா, என் அக்குபஞ்சர் கிட்ட எடு. திலீபா, உன் விழி சிகரத்தை ஆன் பண்ணு, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் என்ற ஹரிஷ் அந்த மாணவர்களுக்கும் தனது அபூர்வமான வெள்ளி ஊசி சிகிச்சையை அளிக்க தொடங்கினார். சில மணி நேரங்களிலேயே திலீபனின் வழிகாட்டுதலோடு ஹரிஷின் துல்லியமான ஊசிகள் அந்த மாணவர்களின் உடலில் இருந்த நச்சு ஆற்றலை முழுவதுமாக உறிஞ்சி எடுத்தன. அவர்களின் நடுக்கம் நின்றது, சுவாசம் சீரானது. 3 நாட்கள் முடிய போகிறது. தனது தோல்வி கண்முன்னே அப்பட்டமாக தெரிவதைக் கண்டு ஞானவேல் அவமானத்தின் உச்சத்தில் அந்த வாடை விட்டு வெளியேறினார். போட்டி முடிவடையும் அந்த 3ஆம் நாள் மாலை நேரம் யூனிவர்சிட்டியின் பிரம்மாண்டமான ஓபன் களரி மைதானத்தில் கமிட்டி டாக்டர்கள் வரிசையாக அமர்ந்திருந்தனர். மைதானத்தின் ஒருபுறம் ஹரிஷ், ஜீவா மற்றும் திலீபன் நின்றிருக்க, மறுபுறம் தோல்வியின் ரேகைகள் முகத்தில் படர்ந்திருக்க ஞானவேல் நின்றிருந்தார். இந்த 3 நாள் சேலஞ்சில மிஸ்டர் ஞானவேலோட ட்ரீட்மெண்ட் முழுசா ஃபெயிலியர்னு நாங்க நேர்லயே பார்த்துட்டோம். ஆனா உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த அந்த சீனியர் மாணவர்கள் எப்படி இருக்காங்க? அவங்களால பழையபடி களரி ஆட முடியுமா என்று விஸ்வநாதன் கேட்டார். ஹரிஷ் ஒரு மெல்லிய புன்னகையுடன் ஜீவாவை பார்த்தார். ஜீவா மைதானத்தின் நுழைவாயிலை பார்த்து கை காட்டினார். அவங்க இப்போ சாதாரண மாணவர்கள் இல்ல டாக்டர். அவங்க உடம்புக்குள்ள இருந்த நெகட்டிவ் ஃபோர்ஸை பாசிட்டிவ் எனர்ஜியா நான் மாத்திட்டேன். அவங்களே வராங்க பாருங்க என்று ஹரிஷ் கம்பீரமாக கூறினார். மைதானத்தின் நுழைவாயிலில் இருந்து வருண், சுந்தரி மற்றும் ரூபினி உட்பட 6 பேரும் களரி பயிற்சிக்கான பிரத்யேக உடையில் மிடுக்காக நடந்து வந்தனர். அவர்கள் முகத்தில் எந்த ஒரு சோர்வோ வலியின் சுவடோ இல்லை. மாறாக ஒரு இரும்பை போன்ற தேகமும் அவர்களின் கண்களில் ஒரு அசுரத்தனமான நெருப்பும் தெரிந்தது. அவர்கள் நடக்கும்போது தரையில் ஏற்படும் சிறு அதிர்வே அவர்களின் புதிய பலத்தை காட்டியது. ஹரிஷ், என் விழிச்சுக்கிறோம் இப்போ அவங்களோட 6வது ஸ்கேன் பண்ணுவோம். அவங்களோட சுத்தி இருந்த அந்த இருட்டு முழுசா அழிஞ்சு இப்போ ஒரு தங்க நிறத்துல அவங்க ஆறாம் இருந்தது. இவங்க உடம்பே இப்போ ஒரு மாபெரும் பவர் ஹவுஸ் மாதிரி மாறிடுச்சு என்று திலீபன் தனது கருப்பு கண்ணாடியை கரைச்சி விட்டு பிரமிப்புடன் சொன்னான். அதுதான் திலீபா, ஹெர்பல் மெடிசனோட பவர். ஹரிஷ் அமைதியாக கூறினான். நடுவில் வந்து நின்ற வருண் கமிட்டி டாக்டர்களை பார்த்து ஒரு சல்யூட் அடித்துவிட்டு தனது 2 கைகளிலும் இருந்த நீளமான இரும்பு வாள்களை சுழற்ற தொடங்கினார். அவருடன் சுந்தரி, ரூபினி மற்றும் ஹரிஷிடம் சிகிச்சை பெற்ற மற்ற 3 சீனியர் மாணவர்களும் சீரான அடிகளுடன் களத்தில் இறங்கினர். மொத்தம் 6 மாவீரர்கள் இப்போது மைதானத்தின் மையத்தில் நின்றார்கள். ஸ்டார்ட் என்று ஹரிஷ் மெல்லிய குரலில் சொன்ன அடுத்த நொடி மைதானத்தில் ஒரு மாபெரும் சூறாவளி உருவானது போல இருந்தது. அவர்கள் 6 பேரும் இணைந்து களரியின் உச்சக்கட்ட அதிவேகமான ஒரு சண்டை முறையை தொடங்கினர். 12 இரும்பு வாள்கள் காற்றில் சுழலும் சத்தம் மைதானத்தையே அதிரவித்தது. வருணும் அவரோடு சேர்ந்த மற்றொரு மாணவனும் தரையிலிருந்து சுமார் 10 அடி உயரத்திற்கு ஒரு சிறுத்தையை போல துள்ளி குதித்தனர். சுந்தரி, ரூபினி மற்றும் மீதமுள்ள 2 மாணவர்களும் தரையோடு தரையாக வளைந்து தங்கள் வாள்களை அசுர வேகத்தில் சுழற்றினர். 6 பேரும் ஒரு வட்டமாக சுழன்று ஒரே புள்ளியில் சந்தித்து வாள்களை மோதிக்கொண்ட போது எழுந்த சத்தம் இடி முழக்கம் போல இருந்தது. களரியின் அத்தனை கடினமான சுவடுகளையும் அவர்கள் நொடி பொழுதில் செய்து முடித்தனர். ஒரு கட்டத்தில் அந்த 6 பேரின் வாழ்வீச்சின் வேகம் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு மைதானம் முழுவதும் சுழலும் ஒளிவட்டம் போல மாறியது. அவர்களின் கைகளும் கால்களும் எந்த பிழையும் இன்றி மிக துல்லியமான கோணங்களில் வளைந்து நெளிந்தன. மூவராக பிரிந்து ஒருவர் தாக்கும் போது வாள்கள் உரசிக்கொள்ளும் அந்த நெருப்பு பொறிகள் பார்ப்பவர்களின் கண்களை பூசச் செய்தது. கமிட்டி டாக்டர் விஸ்வநாதன் தன் இருக்கையை விட்டு எழுந்து விட்டார். இது சாத்தியமே இல்லை, ஒரு மனித உடலால இவ்வளவு வேகமா செயல்படவே முடியாது என்று உற்சாகமாக கூறினார். அவர்களின் திறமையை பார்த்த ஞானவேலால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அவனது உடல் வியர்வையில் நனைந்திருந்தது. அவன் வாழ்நாள் முழுவதும் தன் பாரம்பரியம் என பெருமைப்பட்டு பயிற்சி செய்த வேகம் இந்த 6 மாணவர்களின் கால் தூசுக்கு கூட சமமாக இல்லை என்பதை அவன் உணர்ந்தான். அமேசிங், என்ன ஒரு ஸ்பீடு! இவங்களோட மூமெண்ட்ஸ் என் கண்ணால் ஃபாலோ பண்ண முடியலடா. 6 பேரும் அவ்வளவு ஃபாஸ்டா இருக்காங்க. ஜீவா ஆச்சரியமாக பார்த்தான். அந்த தப்பான நெகட்டிவ் ஆங்கிளை இப்போ சரியான 45 டிகிரி பாசிட்டிவ் ஆங்கிளா மாத்திட்ட ஜீவா. ஒவ்வொரு முறை அவங்க வாழ வீசும் போதும் பிரபஞ்சத்துல இருக்கிற நல்ல எனர்ஜி அவங்க உடம்புக்குள்ள ஒரு மின்னல் மாதிரி பாயுது. அதான் இந்த அசுர வேகம். ஹரிஷ் பெருமையுடன் விளக்கினான். 10 நிமிடங்கள் தொடர்ந்து நடந்த அந்த அதிவேகமான சண்டை முறை எந்த ஒரு சோர்வுமின்றி 6 பேரும் ஒரே நேர்கோட்டில் வாள்களை வானத்தை நோக்கி குத்தி முடித்தனர். அவர்களுக்கு மூச்சு கூட வாங்கவில்லை. ஹரிஷின் ட்ரீட்மெண்ட் அவர்களை குணப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அவர்களை மாவீரர்களாக அப்கிரேட் செய்துள்ளது என்பது அங்கே நிரூபணமானது. கமிட்டி டாக்டர்கள் அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டினர். விஸ்வநாதன் ஆச்சரியத்துடன் மைதானத்திற்கு வந்து ஹரிஷின் கையை பிடித்தார். டாக்டர் ஹரிஷ், இப்படி ஒரு களரி ஆட்டத்தை என் வாழ்நாள் நான் பார்த்ததே இல்லை. இதுக்கு மேலே எங்களுக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. மெடிசின்லையும் சரி, மார்ஷல் ஆர்ட்ஸ்லையும் சரி, நீங்க தான் உண்மையான கிங் என்று மனதார பாராட்டினார். அடுத்து அவர் கூறிய தீர்ப்பை கேட்ட ஞானவேல் அதிர்ச்சியில் ஃப்ரீஸ் ஆகி நின்றான். நேஷனல் சித்தா யூனிவர்சிட்டியில் ஹரிஷின் சிகிச்சையால் பவர் ஹவுஸாக மாறியிருந்த 6 மாணவர்களும் கமிட்டி முன்பு தங்களது திறமையை நிரூபித்தார்கள். இதை பார்த்த விஸ்வநாதன், மிஸ்டர் ஞானவேல், உங்க தோல்வி இப்போ அப்பட்டமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. உங்க வாழ்வீச்சு நுட்பம் தப்பானது மட்டும் இல்ல, ஆபத்தானதும் கூட. நீங்க சொல்லிக் கொடுத்த அந்த நெகட்டிவ் ஆங்கிள் வாழ்வீச்சுக்கு இந்த யூனிவர்சிட்டியில நிரந்தர தடை விதிக்கணும். யூ ஆர் சஸ்பெண்டட் என்று தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பை கேட்ட ஞானவேல் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். அவனது பாரம்பரிய பெருமை, ஈகோ, திமிர் அனைத்தும் அந்த மைதானத்தின் மண்ணோடு மண்ணாக நசுக்கப்பட்டு விட்டது. முழுமையாக தோற்று போன ஞானவேல் ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் அவமானத்தால் உருகி போய் அந்த மைதானத்தை விட்டு வெளியேறினான். ஹரிஷ், நீ
செஞ்சது பெரிய பிளான். நம்ம யூனிவர்சிட்டியோட மானத்தையே காப்பாத்திக்கலாம் என்று டாக்டர் விஸ்வநாதன் ஹரிஷின் கைகளை இறுக பிடித்துக் கொண்டு கூறினார். உடனே ஹரிஷ் மெல்லிய புன்னகையுடன், என் கடமை டாக்டர், எந்த ஒரு கலையும் அழிவை உருவாக்குறதா இருக்கக்கூடாது, அது உயிரை காக்கிறதா இருக்கணும், நான் அதை தான் செஞ்சேன் என்று அமைதியாக கூறினார். ஹரிஷ், நீங்க மட்டும் சரியான நேரத்துல வந்து எங்களை காப்பாத்தணும், நாங்க இன்னும் உயிரோட பேர் இருக்க மாட்டோம். உங்களோட வர்மக்கலையோட மகிமை இப்பதான் எங்களுக்கு முழுசா புரியுது என்று வருண் கண்ணீருடன் கூறினார். மற்ற மாணவர்களும் நெகிழ்ச்சியுடன் கைகூப்பி நின்றார்கள். கலரிங்கிறது வெறும் ஆயுதத்தை நம்பியில வரும், அது மனசையும் உடம்பையும் ஒருநிலைப்படுத்துற ஒரு கலை, அதை நீங்க முழுசா கத்துட்டீங்க என்று அவர்களின் தோளை தட்டி கொடுத்தான் ஹரிஷ். மாணவர்கள் அனைவரும் ஹரிஷை சூழ்ந்து கொண்டு அவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருந்த போது ஹரிஷின் பாக்கெட்டில் இருந்த மொபைல் போன் லேசாக அதிர்ந்தது. ஹரிஷ் போனை எடுத்து பார்த்தான். ஸ்கிரீனில் கல்பனா என்ற பெயர் மின்னியது. கல்பனா இப்போது பினாக்கல் அமைப்பை கண்காணிக்க உருவாக்கப்பட்ட டாஸ்க் போர்ஸின் ஹெட்டாக இருக்கிறார். சற்று தள்ளி சென்று காலை அட்டன் செய்த ஹரிஷ், சொல்லுங்க கல்பனா என்று சொல்ல, உடனே மறுமுனையில் இருந்த கல்பனா, என்ற கல்பனாவின் குரல் வழக்கம் போல இல்லாமல் மிகவும் பதட்டமாக இருந்தது. ஹரிஷின் முகம் சட்டென மாறியது. அவனது புருவங்களை சுருக்கி, என்னாச்சு உங்க வாய்ஸ் இப்படி நடுங்குது, டாக்டர் தனஞ்சயன் சார் கூட இருக்காரா என்று கேட்டான். என்று படபடவென பேசிவிட்டு பதிலுக்கு கூட காத்திராமல் காலை கட் செய்தாள் கல்பனா. ஹரிஷ் மொபைலை தனது பாக்கெட்டில் வைத்தபடி சில நொடிகள் அமைதியாக நின்றான். அவனது மூளை பல கோணங்களில் சிந்திக்க தொடங்கியது. அருகில் நின்றிருந்த ஜீவா ஹரிஷின் முக மாற்றத்தை கவனித்துவிட்டு, என்ன ஹரிஷ், யார் கால? கல்பனா மேடம், ஒரு மாதிரி சீரியஸ் ஆகுது, யூனிவர்சிட்டிக்குள்ள மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளமா என்று கேட்டான். யூனிவர்சிட்டியில இல்ல ஜீவா, குஜராத்ல. கல்பனாவோட வாய்ஸ் ரொம்ப பதற்றமா இருந்துச்சு, அவன் இப்பவே கிளம்பி குஜராத் போகும். அவன் கூறியதை கேட்ட ஜீவா கண்கள் விரிய, எது குஜராத்தா? இப்பதான ஒரு வில்லனை பேக் பண்ணிட்டு வந்து மூச்சு வாங்குறோம், அதுக்குள்ள அடுத்த ப்ராஜெக்டா என்று ஷாக்காகி கேட்டான். எஸ் ஜீவா, இது சீக்ரெட் மிஷன், ஹரிஷ் கூறினான். சீக்ரெட்டோ பப்ளிக்கோ, காலையில இருந்து இந்த ஞானவேல் செய்யற தப்ப கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் பின்னாடியே சுத்துறதுனால நான் டயர்ட் ஆயிட்டேன், அட்லீஸ்ட் ஒரு கப் காஃபி குடிச்சாது போலாம் என்று ஜீவா தன்னுடைய ஸ்டைலில் புலம்பினான். ஹரிஷ் அவனை திரும்பி பார்த்து குறைக்க, அவனது பார்வையில் இருந்த தீவிரத்தை பார்த்ததும் ஜீவாவின் குரல் தானாகவே அடங்கியது. ஜீவா, இது சாதாரண விஷயம் இல்லை. கல்பனா மகாசித்த கமிட்டியோட ஸ்பெஷல் ஏஜென்ட். அவங்களே இவ்வளவு தூரம் டென்ஷன் ஆகுறாங்கன்னா நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு அர்த்தம். பினாக்கல் அமைப்பு நம்ம நினைச்சதை விட பெரிய அளவுல அவங்களோட அடுத்த கட்ட வேலையை தொடங்கிட்டான்னு நினைக்கிறேன். திலீபன் இந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துப்பான், நாம இப்போ கிளம்பியே ஆகணும். ஓவியா கிட்ட சொல்லி ஆல்ரெடி ஃபிளைட் டிக்கெட் போட்டாச்சு என்று ஹரிஷ் கூறினான். ஜீவா பெரும் மூச்சு விட்டபடி, சரி சரி போலாம், அட்லீஸ்ட் ஏர்போர்ட் போற வழியிலாவது காஃபி ஷாப் போயிட்டு போலாம் என்று சொல்ல, லேசாக புன்னகைத்த ஹரிஷ், போலாம் என்று கூறி அவனை அழைத்துக் கொண்டு ஏர்போர்ட் கிளம்பினான். விமான நிலையத்தில் போர்டிங் அறிவிப்புக்காக காத்திருந்த போது ஜீவா ஒரு பெரிய கப் ஃபில்டர் காஃபியை உறிஞ்சியபடி ஹரிஷை பார்த்து, கல்பனா மேடமாக பரவாயில்ல, நேரா விஷயத்த சொல்றாங்க, ஆனா இந்த பினாக்கல் அமைப்பு இருக்காங்க, அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு கணிக்க முடியலையே. அவங்க ஒரு பக்கம் ஜெசிகாவும் அதிகமான இன்னொரு பக்கம் புதுசா ஆட்கள் இருக்கிறாங்க, இந்த தடவை யார் என்ன பண்ண போறாங்க தெரியல என்று கவலையோடு கேட்டான். அவன் சாதாரண ஆட்கள் இல்ல ஜீவா, உலகத்தோட அமைதியை குறைச்சு தங்களோட டார்க் பவர்ஸ் மூலமா இருண்ட ஆட்சியை நிலநாட்ட துடிக்கிற ஒரு மாஃபியா. அவங்களை அழிக்கிறதுக்கு நாமளும் ஒரு சாதாரண ஆளா நின்று போராட முடியாது. அதனாலதான் என்னோட பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ஒவ்வொரு பானையை நான் கலெக்ட் பண்ணிட்டே அவங்களோட தாக்குதல்களுக்கும் பதிலடி கொடுத்துட்டு, அதோட அந்த பினாக்கல் அமைப்பை ஒட்டுமொத்தமா வேற இருக்கிறதுக்கு தானே நாம ஏற்கனவே ரேடியன்ஸ் ஆர்மியை உருவாக்கிட்டு இருக்கோம். எக்ஸ்பர்ட்ஸ் உருவாக்குற அந்த ஆர்மி இப்ப பக்கவா ட்ரெயின் ஆயிட்டு இருக்கு. அவங்களோட ஆணி வேற அறுக்காம நான் பயமா என்ற ஹரிஷின் கண்களில் இருந்த அந்த ஃபயரை பார்த்த ஜீவா உற்சாகமாகி விட்டான். அடுத்த சில நிமிடங்களில் அவர்களின் விமானம் குஜராத்தை நோக்கி பறந்தது. நள்ளிரவு 2 மணி. குஜராத் மாநில கடலோரம் அமைந்திருந்த ஒரு ரகசிய இடத்திற்கு ஜீவாவும் ஹரிஷும் வந்து சேர்ந்தார்கள். பார்க்க பழமையான ஒரு பெரிய ஷிப்யார்டு போல தெரிந்தது அந்த இடம். ஆனால் பல அடுக்கு பாதுகாப்புகளை தாண்டி அதன் அண்டர் கிரவுண்டில் சென்றால் அங்கே மகாசித்த கமிட்டியின் அதிநவீன ரகசிய ஆபீஸ் இயங்கிக் கொண்டிருந்தது. ஒருபுறம் பழமையான சித்தர்களின் ஓலைச்சுவடிகள், மறுபுறம் உலகத்தின் எந்த மூலையையும் கண்காணிக்கக்கூடிய ஹைடெக் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸும் என அந்த இடமே விசித்திரமாக இருந்தது. ஹரிஷும் ஜீவாவும் லிப்டில் இருந்து இறங்கி அந்த ஹாலுக்குள் நுழைந்தனர். அங்கே ஒரு பெரிய டிஜிட்டல் ஸ்கிரீனை சுற்றி கல்பனா, டாஸ்க் போர்ஸ் தலைவர் டாக்டர் தனஞ்சயன் மற்றும் சில உயர் அதிகாரிகள் மிகவும் சீரியஸாக விவாதித்துக் கொண்டிருந்தனர். அனைவரின் முகத்திலும் ஒருவிதமான சோர்வும் பதட்டமும் தெரிந்தது. ஹரிஷின் கம்பீரமான மாஸ் என்ட்ரியை கண்டதும் கல்பனா வேகமாக முன்னே வந்து, வா, தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஹரிஷ், நீங்க இவ்வளவு சீக்கிரம் வருவீங்க நான் எதிர்பார்க்கல. டாக்டர் தனஞ்சயன் ஹரிஷின் கையை பிடித்துக் கொண்டு, வெல்கம் ஹரிஷ், உங்களை பார்த்ததுமே எனக்கு பாதி உயிரை திரும்பி வந்த மாதிரி, சிச்சுவேஷன் நம்ம கையை மீறி போயிட்டு இருக்கு என்று கூறினார். ஹரிஷ் சுற்றுமுற்றும் பார்த்தான். அங்கிருந்த அதிகாரிகளின் முகங்கள் அவனை ஆச்சரியப்படுத்தியது. மேட்ருக்கு வாங்க டாக்டர், என்ன நடக்குதுங்க? உங்க டாஸ்க் போர்ஸ் டீமே இவ்வளவு டென்ஷனா இருக்கிற அளவு குஜராத்ல என்ன பிரச்சனை, எதுக்காக இந்த அவசர அழைப்பு என்று நேராக கேட்டான். கல்பனா அந்த பெரிய டிஜிட்டல் ஸ்கிரீனை ஆன் செய்தார். அதில் இந்தியாவின் கடலோர பகுதிகளை காட்டும் ஒரு பெரிய மேப் தெரிந்தது. அதில் குஜராத் மற்றும் ராமேஸ்வரம் கடல் பகுதிகளில் ரெட் அலர்ட்ஸ் விட்டு விட்டு மின்னிக் கொண்டிருந்தன. அந்த வரைபடத்தில் சிவப்பு கொடிகள் வெறும் அடையாளமாக இல்லாமல் அங்கே நடந்து கொண்டிருக்கும் மரண போராட்டத்தின் எச்சரிக்கையாகவே அனைவருக்கும் தெரிந்தது. கல்பனாவின் கைகள் லேப்டாப் கீபோர்டில் தட்டச்சு செய்யும் போது லேசாக நடுங்குவதை ஹரிஷ் கூர்மையாக கவனித்தார். மகாசித்த கமிட்டியின் ஒரு உயர் அதிகாரி அந்த அளவுக்கு பயப்படுகிறார் என்றால் அங்கே நடக்கும் அழிவு கொடூரமானதாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஹரிஷ் நினைத்தார். ஹரிஷ், கடந்த சில நாட்களா இந்திய பெருங்கடல், குறிப்பா ராமேஸ்வரம், குஜராத் கடலோர பகுதிகளை குறி வச்சு சில மர்மமான கடற்கொள்ளையர்கள் பயங்கரமான தாக்குதல்களை நடத்த தொடங்கியிருந்தார். ஜீவா இடையில் புகுந்து, யூ மீன் பைரேட்ஸ்?
கொள்ளையர்கள்னா கப்பல்ல வர சரக்கையோ நகை பணத்தையோ தானே திருடுவாங்க. அவங்க கிட்ட போய் என்ன சதித்திட்டு இருக்கும்போது இதுக்கு இல்லாம நம்ம டாஸ்க் போர்ஸ் பயப்படுது என தனது சந்தேகத்தை கேட்டான். கல்பனா சீரியஸாக தலையசைத்து, இல்ல ஜீவா, நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க பணத்தையோ பொருள்களையோ திருட வரல. அவங்க போடுற வியூகமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்தியாவை பாதுகாக்கிற நம்ம மகாசித்த கமிட்டி வீரர்களையும் கடலோர பாதுகாப்பு பணியில் இருக்கிற கடலோர காவல்படை வீரர்களையும் குறி வச்சு மொத்தமா ஒழிச்சு கட்டுறதுதான் அவங்க பிளான் என்று கூறினார். வாட்? ஹரிஷின் கண்கள் சுருங்கின. ஆமா ஹரிஷ், ஒட்டுமொத்த கடல் பகுதியையும் தங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து இந்தியாவோட டிஃபென்ஸ் அரணை சிதைக்க பார்க்கறாங்க. அது மூலமா நாட்டு மக்கள் மத்தியில ஒரு பெரிய பேரழிவையும் பயத்தையும் ஏற்படுத்துறதா அவங்களோட நோக்கம் என்று விளக்கமாக கூறினார். ஹரிஷ் ஒரு நிமிடம் யோசித்து விட்டு, இது சாதாரண கடல் கொள்ளையர்களோட பிளான் மாதிரி எனக்கு தெரியலையே. ஒரு நாட்டோட டிஃபென்ஸை உடைக்கணும்னு அவங்க ஏன் நினைக்கணும்? இதுக்கு பின்னாடி கண்டிப்பா அந்த பிணக்கல் அமைப்பு தான் இருக்கும் என்று உறுதியான குரலில் கூறினார். அதை கேட்ட டாக்டர் தனஞ்சயன் ஒரு பெரும் மூச்சுடன், உங்க கணிப்பு 100% கரெக்ட் ஹரிஷ். அந்த கடற்கொள்ளையர்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு இன்னும் எங்களால கன்ஃபார்மா கண்டுபிடிக்க முடியும். ஆனா அவங்களுக்கு பணம், அதிநவீன ஆயுதங்கள், முக்கியமா இந்த மகாசித்த கமிட்டி வீரர்களோட ரகசிய இருப்பிடங்கள்னு எல்லா டீடைல்ஸையும் கொடுத்து இயக்குறது பிணக்கல் அமைப்போட ஸ்லீப்பர் செல்ஸ் தான் நாங்க உறுதியா நம்புறோம் என்றார். சரி, அவங்க அட்டாக் பண்றாங்கன்னா நம்ம கடற்படை வீரர்களை வச்சு அவங்களை திருப்பி அடிக்க வேண்டியதானே, நம்ம கிட்ட இல்லாத ஆயுதங்களா என்று ஜீவா கேட்டான். அடிக்கலாம் ஜீவா, எதிரி மனுஷனா இருந்தா இல்ல துப்பாக்கியோட வந்தா நாமளும் திருப்பி சொல்லலாம். ஆனா இப்போ குஜராத் கடலோர பாதுகாப்புக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நம்ம பெஸ்ட் கடற்படை வீரர்கள் பல பேர் நேற்று நைட் நடந்த அட்டாக்ல படுகாயம் அடைஞ்சு உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. பல வீரர்கள் அதே இடத்துல பலியாயிட்டாங்க என்ற கல்பனாவின் கண்கள் லேசாக கலங்கின. பலியாயிட்டாங்க? எப்படி? ஒரு பெரிய ஆர்மியவே வீழ்த்துற அளவுக்கு அவங்க கிட்ட என்ன வெப்பன் இருக்கு? ஹரிஷ் அதிர்ச்சியுடன் கேட்டான். அவங்க பயன்படுத்துறது துப்பாக்கியோ பீரங்கியோ கிடையாது ஹரிஷ். அதை விட கொடூரமான ஒரு விஷயம். மக்கள் பயப்படுவாங்கதான் இந்த நியூஸை நாங்க மீடியாவுக்கு கூட தெரியாம சீக்கிரட்டா வச்சிருக்கோம். ஹரிஷ், நீங்க இந்த நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் ஏற்கனவே நிறைய பண்ணிருக்கீங்க. உங்களை மறுபடியும் தொந்தரவு பண்ண வேணாம்னு தான் நாங்க முதல்ல நினைச்சோம். ஆனா இப்ப நிலைமை கைமீறி போற மாதிரி இருக்கு. எங்களுக்கு உங்க ஹெல்ப் கண்டிப்பா வேணும் ஹரிஷ் என்று கல்பனா கெஞ்சும் குரலில் கூறினார். ஹரிஷ் அவளை பார்த்து ஒரு நம்பிக்கையான புன்னகையுடன், கல்பனா, நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்தோட பாதுகாப்புக்காக என் உயிரை கொடுக்கணும்னு தயங்க மாட்டேன். நீங்க பயப்பட வேண்டாம், ஐ வில் ஹெல்ப் யூ, நான் இருக்கேன் என்று சம்மதம் தெரிவித்தான். அவனது அந்த வார்த்தைகள் அந்த அறையில் இருந்த அனைவருக்கும் ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்தது. ஆனாலும் ஹரிஷின் மூளைக்கு 1000 கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தன. அவங்க கிட்ட வேற என்ன மாதிரியான அட்வான்ஸ்ட் வெப்பன்ஸ் இருக்கு? அவங்க பின்னாடி இருந்து இயக்குற அந்த மாஸ்டர் மைண்ட் யாரு? பிணக்கல் அமைப்பு ஏன் திடீர்னு கடலோர பகுதிகளை குறி வைக்கணும் என பல கேள்விகள் அவனை துளைத்தன. நேரில் போய் பார்த்துதான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என நினைத்தான். கல்பனா, அவங்க பயன்படுத்தின அந்த வெப்பன் என்னன்னு எனக்கு தெரியும். அந்த அட்டாக் நடந்தப்போ ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் ரெக்கார்டா இருக்கா என்று ஹரிஷ் கேட்டான். இருக்கு ஹரிஷ், இது பாருங்க என்று கூறிய கல்பனா தனது லேப்டாப்பில் சில பட்டன்களை அழுத்தினான். அந்த பெரிய டிஜிட்டல் ஸ்கிரீனில் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் ஓட தொடங்கியது. அது குஜராத் கடற்கரையில் நள்ளிரவு நேரத்தில் பதிவான காட்சி. இருள் சூழ்ந்த அந்த பகுதியில் அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸுடன் சுமார் 20க்கும் மேற்பட்ட கடற்படை வீரர்கள் காவலுக்கு நின்றிருந்தனர். கடற்கரையின் அலை ஓசையை தவிர அங்கே வேறு எந்த சத்தமும் இல்லை. கமாண்டோக்கள் அனைவரும் தங்களது நைட் விஷன் கேமராஸ் மூலம் சுற்றிலும் நோட்டமிட்டுக் கொண்டிருந்தனர். திடீரென காற்றில் ஒரு பயங்கரமான ரீங்கார சத்தம் கேட்டது. என்ற அந்த சத்தம் வீடியோவிலேயே காதை கிழித்தது. அடுத்த சில வினாடிகளில் இருளில் இருந்து ஒரு பெரிய கருப்பு நிற மேகம் போல ஏதோ ஒன்று அந்த வீரர்களை நோக்கி மின்ன வேகத்தில் பாய்ந்து வந்தது. வீடியோவை ஜூம் செய்து பார்த்தபோதுதான் தெரிந்தது அது மேகம் அல்ல, ஒரு பெரிய பறவையின் அளவுள்ள ராட்சத தேனீக்களின் கூட்டம். வீரர்கள் பதறி போய் தங்கள் மிஷின் கன்ஸால் சுட்டனர். ஆனால் அந்த தேனீக்கள் குண்டுகளுக்கு தப்பித்து அசுர வேகத்தில் வீரர்களை நெருங்கின. அந்த ராட்சத தேனீக்களின் கூர்மையான கொடுக்குகள் வீரர்கள் அணிந்திருந்த தடிமனான புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸை காகிதத்தை போல கிழித்துக் கொண்டு உடலுக்குள் கொடிய விஷத்தை பாய்ச்சின. விஷமேறிய அடுத்த சில நொடிகளில் அந்த பலசாலி வீரர்கள் தங்கள் துப்பாக்கிகளை கீழே போட்டுவிட்டு ரத்தம் கக்கி வலிப்பு வந்தவர்களைப் போல தரையில் விழுந்து துடிதுடித்து இறந்தனர். அந்த மரண ஓலம் அந்த வீடியோவிலேயே நெஞ்சை பதற வைப்பது போல இருந்தது. அந்த கொடூரமான காட்சியை பார்த்துக் கொண்டிருந்த டாஸ்க் போர்ஸ் அதிகாரிகளில் சிலரால் அந்த வலியை காண சகிக்காமல் தங்களது முகத்தை திருப்பிக் கொண்டனர். டாக்டர் தனஞ்சயன் தலையில் கை வைத்து ஒரு நாற்காலியில் அப்படியே அமர்ந்து விட்டார். வீடியோ முடிந்து ஸ்கிரீன் இருண்டது. அந்த அறையில் மயான அமைதி நிலவியது. ஜீவாவின் முகம் பயத்தில் வெளிரி போயிருந்தது. ஹரிஷின் கண்கள் அதிர்ச்சியிலும் கோபத்திலும் விரிந்திருந்தன. அவனது கைகள் இருக்கையை இருக்க பற்றிக் கொண்டன. அவனது மூளை அந்த ராட்சச தேனியின் உருவத்தை அலசத் தொடங்கியது. இது இயற்கையானது அல்ல, மனித குலத்தை அழிக்க திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட கொடிய பயோ வெப்பனாக இருக்கலாம் என்று நினைத்தான். இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. கடலோர பகுதி முழுக்க இந்த ராட்சச தேனீக்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும். இதுங்க கூட டெக்னாலஜி மட்டும் பத்தாது, என்னோட பவரையும் யூஸ் பண்ணணும். அப்பதான் இதுங்களை வேட்டையாட முடியும் என்று ஹரிஷ் நினைத்துக் கொண்டான். பினாக்கல் அமைப்பின் தூண்டுதலால் கடற்கொள்ளையர்கள் இந்திய கடலோர பாதுகாப்பை அழிக்க வந்திருக்கும் சதித்திட்டம் பற்றி கல்பனா விளக்கினார். கொடிய ராட்சச விஷ தேனீக்கள் கடற்படை வீரர்களை கொடூரமாக கொள்வதை பார்க்கும் ஹரிஷ் அவற்றை தன்னுடைய பவரை பயன்படுத்தி அழிக்க முடிவு செய்தான். அந்த பெரிய டிஜிட்டல் ஸ்கிரீனில் நள்ளிரவில் கடற்படை வீரர்களை தாக்கிய அந்த ராட்சச தேனீக்களின் வீடியோ ஃபுட்டேஜ் அப்படியே பாஸ் செய்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த ரூமில் மயான அமைதி நிலவியது. எந்திரங்களின் ரீங்கார சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தமும் அங்கு கேட்கவில்லை. ஹரிஷின் கண்கள் ஸ்கிரீனில் இருந்த அந்த ராட்சச தேனியின் கொடுக்கை ஊடுருவி பார்த்துக் கொண்டிருந்தன. ஹரிஷ், என்ன விபரீதம்னு எனக்கு புரியல. எந்த ஒரு இயற்கை உயிரினமும் இப்படி ஒரு மிலிட்டரி படைய, அதுவும் அத்தனை துப்பாக்கி குண்டுகளையும் மீறி பார்க்காது என்று கல்பனா பதற்றத்துடன் அந்த அமைதியை உரைத்தார். அவளது குரலில் ஒரு பெரிய ராணுவ அதிகாரிக்கே உரிய கம்பீரம் இருந்தாலும்
தற்போது நடக்கும் நிகழ்வுகள் அவளை ஆட்டம் காண செய்திருந்தது அப்பட்டமாக தெரிந்தது. ஹரிஷ் மெதுவாக திரும்பி கல்பனாவை பார்த்து, நீங்க சொல்றது 100% சரிதான் கல்பனா. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த விஷயம் ஒரு இயற்கையான உயிரினமே கிடையாது. இதை பார்த்தா சாதாரண தேனி மாதிரி இருக்கலாம், ஆனா இதோட உடல் அமைப்பும் அது செயல்படுற வேகமும் இயற்கைக்கு முரணானது என்று கூறினார். ஜீவா குழப்பமாக, அப்படின்னா இது என்ன ஹரிஷ்? வேற கிரகத்துல இருந்து வந்த ஏலியனா, இல்ல ஹாலிவுட் படத்துல வர மாதிரி ஏதோ விசித்திரமான பூச்சியா என்று கேட்டான். இல்ல ஜீவா, இது சயின்ஸை வச்சு லேப்ல உருவாக்கப்பட்ட ஒரு பயாலஜிக்கல் வெப்பன். அதாவது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு கொடூரமான உயிரியல் ஆயுதம். சாதாரணமா ஒரு தேனியோட ஆயுட்காலம் ரொம்ப குறைவு. அதோட கொடுக்குல இருக்கிற விஷயமும் ஒரு மனுஷனை கொள்ற அளவுக்கு வீரியமானது கிடையாது. மேக்சிமம் கொட்டுனா ஒரு வீக்கம் வரும், அவ்வளவுதான். ஆனா ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த தேனியோட சைஸை பாருங்க, ஒரு கழுகோட சைஸ்ல இருக்கு. இதோட இறக்கைகள் காத்துல ஏற்படுத்துற அதிர்வு சாதாரணமானது இல்லை என்று ஹரிஷ் சொன்னார். டாக்டர் தனஞ்சயன் தலையை அசைத்து, எங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்கு ஹரிஷ். ஆனா உலக நாடுகள் எல்லாமே தடை செஞ்ச ஒரு பயாலஜிக்கல் வெப்பனை சாதாரண கடற்கொள்ளையர்கள் எப்படி ஆபரேட் பண்றாங்க? அவங்களுக்கு இந்த அளவுக்கு டெக்னாலஜி எங்கிருந்து வந்துச்சு என்று கேட்டார். அவங்க சாதாரண கொள்ளையர்கள் இல்ல டாக்டர். ஒருவேளை இதுக்கு பின்னாடி பினாக்கல் அமைப்பு கூட இருக்கலாம், அது நமக்கு கன்ஃபார்மா தெரியாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மாஸ்டர் மைண்ட் ஜெசிகாவா, அதிகமானா, இல்ல வேற யாராவது நம்ம கண்டுபிடிக்கும். அவங்க தங்களோட அடையாளத்தை மறைக்கிறதுக்கு கடற்கொள்ளையர்கள் அப்படிங்கிற போர்வையில வந்து இந்த கொடிய ஆயுதத்தை இந்திய கடலோரத்துல டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த தேனீக்கள் உடம்புல இருக்கிற விஷயத்தோட வீரியம் என்னன்னு நான் உடனே தெரிஞ்சுக்கணும். பாதிக்கப்பட்ட அந்த கடற்படை வீரர்கள் எங்க இருக்காங்க என்று ஹரிஷ் தீவிரமாக கேட்டான். உடனே கல்பனா, அவங்க எல்லாரும் இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற குஜராத் மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. வாங்க ஹரிஷ், நம்ம உடனே போலாம் என்றார். வாஜிவா, கிளம்பு என்று ஹரிஷ் முன்னடக்க அனைவரும் அந்த ரகசிய அலுவலகத்திலிருந்து மிலிட்டரி ஹாஸ்பிட்டலை நோக்கி காரில் விரைந்தனர். காரில் பயணம் செய்யும் போது ஜீவா ஒருவித உற்சாகத்துடன், ஹரிஷ், இத்தனை நாளா கத்தியும் துப்பாக்கியும் வச்சிருந்த முட்டாள்கள் கூட சண்டை போட்டு போர் அடிச்சிருச்சு. இப்ப புதுசா காத்துல பறந்து வர தேனீக்கள் கூட சண்டை போட போறோம். அதுவும் கழுகு சைஸ்ல இருக்கிற தேனீக்கள் கூட. சூப்பர், கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த தேனீக்களோட கொடுக்க உடைச்சு அதை அனுப்புனவங்களுக்கே அதை பார்சல் பண்ணி அனுப்பி வைப்போம் என்று கெத்தாக கூறினான். அவனை பார்த்து பெருமையாக புன்னகைத்த ஹரிஷ், இதுதான் என் ஜீவா. உன்னோட இந்த தைரியம் தான் எனக்கு எப்பவுமே பலம். நம்ம நாட்டோட பாதுகாப்புக்காக போராடுற அந்த வீரர்களை நம்ம இப்படியே விட்டுட்டு போக முடியாது. கூடிய சீக்கிரம் அந்த தேனீக்களோட வேட்டையை நாம தொடங்கலாம் என்றான். அவனது வார்த்தைகளில் இருந்த ஆழமும் ஜீவாவின் உற்சாகமும் அவர்கள் இருவரையும் அடுத்த கட்ட ஆக்ஷனுக்கு தயார்படுத்தியது. அடுத்த சிறிது நேரத்தில் மிலிட்டரி ஹாஸ்பிட்டலின் எமர்ஜென்சி ஐசியூ வார்டுக்குள் ஹரிஷ், ஜீவா, கல்பனா மற்றும் தனஞ்சயன் நுழைந்தனர். அங்கே ராணுவ கட்டுப்பாடுகள் மிக கடுமையாக இருந்தன. எங்கும் துப்பாக்கி ஏந்திய கமாண்டோஸ் காவல் காத்துக் கொண்டிருந்தனர். உள்ளே நுழைந்த மறுகணமே ஜீவாவுக்கு நெஞ்சை அடைப்பது போல இருந்தது. அது ஒரு மருத்துவமனை போல இல்லை, ஒரு நரகத்தை போல காட்சியளித்தது. மருந்துகளின் வாசனையை தாண்டி ஒரு விதமான அழுகிய வாடை அந்த வார்டு முழுவதும் பரவி இருந்தது. சுமார் 20க்கும் மேற்பட்ட பலசாலிகளான கடற்படை வீரர்கள் படுக்கைகளில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர். ஹரிஷ், பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கிறார். என்னடா நிலைமை இது? ஜீவா நடுங்கும் குரலில் சொன்னான். அவனது கண்கள் கலங்கி இருந்தன. உண்மைதான், அந்த வீரர்களின் முகம், கை, கால்கள் என தேனி கொட்டிய இடங்கள் அனைத்தும் பல மடங்கு வீங்கி கருப்பு நிறமாக மாறியிருந்தன. பலரது உடம்பில் உள்ள நரம்புகள் தோலுக்கு வெளியே பச்சையாக புடைத்து தெரிந்தன. மூச்சு விட முடியாமல் அனைவரும் வெண்டிலேட்டர் உதவியுடன் மரண வலியால் முணங்கிக் கொண்டிருந்தனர். சில வீரர்களின் கண்களில் இருந்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. அப்போது அந்த வார்டின் தலைமை மிலிட்டரி டாக்டர் அரவிந்த் மிகவும் சோர்வான முகத்துடன் அவர்களை நோக்கி வந்தார். அவனது கண்கள் தூக்கம் இல்லாமல் சிவந்திருந்தன. ஒரு டாக்டராக அத்தனை உயிர்கள் தன் கண்முன்னே துடிப்பதை காண சகிக்காத வலி அவர் முகத்தில் தெரிந்தது. டாக்டர் அரவிந்த், இவங்க நிலைமை பெற்றிருக்கு. நாங்க டெல்லியில இருந்து வந்திருக்கோம். இவர் டாக்டர் ஹரிஷ், சித்தா மற்றும் மர்ம கலையில மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் என்று தனஞ்சயன் அறிமுகப்படுத்தினார். டாக்டர் அரவிந்த் விரக்தியாக சிரித்தார். அந்த சிரிப்பில் எந்த நம்பிக்கையும் இல்லை. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு டாக்டர் தனஞ்சயன். இவங்க உடம்புக்குள்ள ஏறினது என்ன வகையான பாய்சன் அப்படின்னு நாங்க எவ்வளவோ டெஸ்ட் பண்ணிட்டோம். பிளட் டெஸ்ட், எம்ஆர்ஐ ஸ்கேனு, டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட், இப்படி உலகத்துல இருக்கிற அத்தனை மாடர்ன் டெக்னாலஜியையும் யூஸ் பண்ணிட்டோம். கண்டுபிடிக்கவே முடியல என்று தரையில் கை வைத்தார். கண்டுபிடிக்க முடியல? பாம்பு, தேள் மாதிரியான கொடிய மிருகங்களோட விஷயம்லாம் ரிப்போர்ட்ல தெரியும் என்று கல்பனா கேட்டா. அதான் மேடம் பிரச்சனை. இது எந்த இயற்கையான மிருகத்தோட விஷயத்தோடவும் மேட்ச் ஆகல. நாங்க ஆப்பிரிக்கால இருக்கிற கொடிய பிளாக் மாம்பா பாம்போட விஷயத்துல இருந்து அமேசான் காட்டுல இருக்கிற விஷ தவளைகள் வரைக்கும் எல்லா டேட்டா பேஸ் கூடயும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம். ரிசல்ட் 0. இது ஒரு புது வகையான கெமிக்கல் செயின். இந்த விஷயம் உடம்புக்குள்ள போன அடுத்த நிமிஷமே இவங்களோட கிட்னி, லிவர்னு பல உறுப்புகள் அடுத்தடுத்து ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நாங்க கொடுக்குற எந்த ஹை டோஸ் ஆன்டிபயோட்டிக்கும் வேலை செய்யல. நாங்க செலுத்துற மருந்து எல்லாமே இவங்க ரத்தத்துல கலக்கிறதுக்கு முன்னாடியே செயலிழந்து போயிருக்கு. இன்னும் சில நாட்கள்ல இவங்க எல்லாரும் உயிரை விட்டுருவாங்க. as a doctor, I'm helpless என்று டாக்டர் அரவிந்த் மேலே பேச முடியாமல் குரல் உடைந்து நிறுத்தினார். இவங்களை இந்த நிலைமையில விட முடியாது டாக்டர் அரவிந்த். சயின்ஸ் தோத்து போன இடத்துல கூட நம்ம முன்னோர்களோட சித்த மருத்துவம் தோத்து போகாது. நான் இவங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கிறேன் என்று கூறிய ஹரிஷ் நேராக மிகவும் மோசமான நிலையில் இருந்த ஒரு ராணுவ வீரனின் படுக்கைக்கு அருகே சென்றார். ஹரிஷ் எந்த ஒரு மாடர்ன் மருத்துவ உபகரணத்தையும் எடுக்கவில்லை. ஸ்டெத்தஸ்கோப், பிபி மிஷின் எதையும் அவன் தொடவில்லை. தனது கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு தனது வலது கையின் ஆள்காட்டி மற்றும் நடுவிரலை ஒன்றாக குவித்து அந்த நபரின் மணிக்கட்டில் உள்ள ஒரு நாடி துடிப்பில் மிக துல்லியமாக வைத்தான். அவனது மூளை ஒரு மாபெரும் நாடி சாஸ்திர கணக்கீட்டை செய்ய தொடங்கியது. அந்த நபரின் நாடி துடிப்பு ஒரு சீரான தாளத்தில் இல்லாமல் ஒரு பெரிய சூறாவளியில் சிக்கிய கப்பலை போல தாறுமாறாக அடித்துக் கொண்டிருந்தது. ரத்தம் பொது நிலைக்கு சென்றிருப்பதையும் அதே சமயம் நரம்புகள் உறைந்து போயிருப்பதையும் ஹரிஷின் அபாரமான தொடு உணர்வு கண்டறிந்தது. ஹரிஷ், உனக்கு ஏதாவது புரியுதா என்று ஜீவா அமைதியாக ஆனால் மிகுந்த எதிர்பார்ப்புடன் கேட்டான். ஹரிஷ் தனது இடது கையை அந்த நபரின் கழுத்து பகுதியில் உள்ள பிடரி வர்ம புள்ளியிலும் மார்பின் மையத்தில் உள்ள வர்ம புள்ளியிலும் ஒரே நேரத்தில் வைத்து லேசாக அழுத்தினான். அவனது உடலில் இருந்து ஒரு மெல்லிய பாசிட்டிவ் எனர்ஜி
அந்த நபருக்குள் பாய்ந்தது. அந்த வீரனின் உடல் ஒரு நொடி அதிர்ந்து அடங்கியது. மூச்சு திணறல் சற்று குறைந்து வெண்டிலேட்டரின் அலாரம் சத்தம் லேசாக குறைந்தது. அவன் முகம் லேசான அமைதியை பெற்றது. சட்டென கண்களை திறந்த ஹரிஷ் ஒரு நீண்ட பெருமூச்சுடன் கையை எடுத்தான். அவனது முகம் இரும்பை போல இறுகி இருந்தது. அவனது கண்களில் ஒரு பேரழிவை கண்ட அதிர்ச்சியும் அதை கொடுத்தவர்கள் மீதான கோபமும் தெரிந்தது. டாக்டர் அரவிந்த், உங்களோட மிஷன்களால இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது இயற்கையான விஷயம் இல்ல, இது ஒரு கொடூரமான டார்க் பாய்சன் என்று ஹரிஷ் கம்பீரமான குரலில் அறிவித்தார். டார்க் பாய்சன் அப்படின்னா என்ன ஹரிஷ் என்று கல்பனா பதட்டமாக கேட்டார். இயற்கையில ஒரு விஷயம் மனித உடம்பை தாக்குதுன்னா அது ஒண்ணு ரத்தத்தை உறைய வைக்கும், இல்லைன்னா நரம்பு மண்டலத்தை செயலிழக்க வைக்கும். ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்காது. ஆனா இந்த டார்க் பாய்சன் மூல நரம்புகளையும் ரத்த அணுக்களையும் ஒரே நேரத்தில் அழிக்கிற ஒரு கொடூரமான டெக்னிக். அதனாலதான் இவங்களோட ரத்தம் கருப்பா மாறி நரம்புகள் எல்லாம் வெடிக்கிற நிலைமையில இருக்கு. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம சித்தர்கள் நஞ்சு நூல்கிற ரகசிய சுவடியில இந்த முறையை பத்தி எழுதியிருக்காங்க. உடம்போட பிராண சக்தியவே அந்த உடம்புக்கு எதிராக யமனா மாத்திர ஒரு இருட்டு வித்தை. இதை டார்க் ஆல்கமின்னு சொல்லுவாங்க. இதை முழுசா தடை செஞ்சு அந்த சுவடிகளை அழிச்சாங்க நம்ம முன்னோர்கள். ஆனா அந்த ரகசியத்தை எப்படியோ யாரோ திருடி அந்த ஜெனடிக் இன்ஜினியரிங் கூட கலந்து இந்த தேனீக்களை உருவாக்கி இருக்காங்க என்று ஹரிஷ் தெளிவாக அறிவியல் பூர்வமாக விளக்கினார். இதை கேட்ட டாக்டர் அரவிந்த் அதிர்ந்து போனார். மூளையையும் ரத்தத்தையும் ஒரே நேரத்துல தாக்குதா? அதனாலதான் நாங்க கொடுத்த எந்த மருந்துமே வேலை செய்யலையா? அப்ப இவங்களை காப்பாற்றவே முடியாத ஹரிஷ்? இவங்க எல்லாரும் நாட்டுக்காக போராடின வீரர்கள், இவங்களை இப்படி சாக விட முடியாது என்று கவலையுடன் கேட்டார். காப்பாற்ற முடியும் டாக்டர். விஷயம் எவ்வளவு கொடூரமானதா இருந்தாலும் இயற்கையில அதுக்கு ஒரு முடிவு மருந்து கண்டிப்பா இருக்கும். அதுதான் பிரபஞ்சத்தோட விதி என்று ஹரிஷ் உறுதியாக சொன்னார். அப்படின்னா உடனே அந்த மருந்து ரெடி பண்ணுங்க ஹரிஷ். ஒவ்வொரு நிமிஷமும் இங்க ரொம்ப முக்கியம். இவங்க இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எந்த நேரமும் என்ன வேணாலும் நடக்கலாம் என்று கல்பனா அவசரப்படுத்தினார். ஹரிஷ் அவளை பார்த்து, அது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல கல்பனா. இந்த டார்க் பாய்சனை முடிக்கக்கூடிய ஒரு மாத்து மருந்து, அதாவது ஆன்டிடோட்டை நான் லேப்ல உருவாக்கணும்னா எனக்கு அந்த விஷத்தோட மூலக்கூறுகள் என்னன்னு துல்லியமா தெரியும். அந்த ராட்சச தேனீக்கள் குத்துனது மூலமா அந்த விஷயம் இப்ப இவங்க உடம்புல இருக்கிற ரத்தத்தோட கலந்து பல மடங்கு வீரியமா மாறி போயிடும். இந்த ரத்தத்தை வச்சு மாத்து மருந்து கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்ல, அப்ப எப்படி ஹரிஷ் அந்த ஆன்டிடோட்டை உருவாக்குறது? வேற என்ன வழி என்று ஜீவா தலையை பிடித்துக் கொண்டு கேட்டான். ஹரிஷின் கண்களில் ஒரு வேட்டைக்காரனின் தீவிரம் தெரிந்தது. இந்த விஷத்துக்கு மாத்து மருந்து கண்டுபிடிக்கணும்னா எனக்கு ஒரிஜினல் விஷம் வேணும். எந்த ரத்தத்தோடையும் கலக்காத தூய்மையான விஷம். அதுக்கு அந்த ராட்சச தேனி ஒன்றை நான் உயிரோட பிடிச்சு அதோட கொடுக்கையை கையால நேரடியா லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணி ஆகும் என ஹரிஷ் உறுதியான குரலில் கூறினார். இதை கேட்டதும் அந்த வார்டில் இருந்த அனைவரின் முகத்திலும் மரண பீதி தொற்றிக் கொண்டது. ஒரு கணம் எங்கும் நிசப்தம் நிலவியது. எனது அந்த தேனியை உயிரோட பிடிக்கணும்? அது ஒரு கொலகார மிஷின், அதை எப்படி உயிரோட பிடிக்கிறது? ஜீவா பதட்டமாக கேட்டான். வேற வழியில ஜீவா, அது மட்டும்தான் இந்த 20 வீரர்களோட உயிரை காப்பாற்ற இருக்கிற ஒரே வழி. வேற எந்த ஆப்ஷனும் நமக்கு இல்லை என்று ஹரிஷ் தனது ஜாக்கெட்டை சரி செய்தபடி எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் அமைதியாக சொன்னார். உடனே டாக்டர் தனஞ்சயன் பதற்றத்துடன் முன்னால் வந்து, ஹரிஷ் நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? அந்த தேனீக்கள் சாதாரணமானது கிடையாது. அதுங்க கூட்டமா வந்து அட்டாக் பண்ணக்கூடியவர். நம்மளோட கடற்படை வீரர்களோட அதிநவீன துப்பாக்கி குண்டுகளுக்கே அதுங்க சாகல. ஒரு பெரிய ஆர்மியவே நாசம் பண்ணின அந்த தேனீக்களை பிடிக்கவே முடியாது என்று அவசரமாக கூறினார். ஹரிஷ் லேசாக புன்னகைத்தான். அந்த புன்னகையில் 1000 அர்த்தங்கள் இருந்தன. உலகத்துல செய்ய முடியாதுன்னு எந்த ஒரு விஷயமும் இல்லை. நாம முயற்சி பண்ணா குடிக்க முடியாத விஷயமே இல்லை. அதோட துப்பாக்கிங்கிறது சயின்ஸ் கண்டுபிடிச்ச ஒரு சாதாரண இயந்திரம் டாக்டர். அதுக்கு உயிரை பாதுகாக்க தெரியாது. அந்த தேனீக்களை எப்படி அடக்குறதுன்னு எனக்கு தெரியும். நீங்க யாரும் வர வேண்டாம், நானே அந்த தேனீக்களை பிடிக்கிறேன் என்று ஹரிஷ் நம்பிக்கையுடன் கூறினார். ஹரிஷ் கூறியதை கேட்டு டாக்டர் தனஞ்சயன் அதிர்ந்து விட்டார். இல்ல ஹரிஷ், இது ரொம்ப ரிஸ்க் ஹரிஷ். அந்த விஷயம் ஒரு சொட்டு உங்க மேல பட்டா கூட உங்க உயிருக்கே உத்தரவாதம் இல்ல. இந்த உலகத்தை காக்க வந்த ரட்சகன் நீங்க. உங்களை மாதிரி ஒரு பொக்கிஷத்தை இழக்கிறதுக்கு நாங்க தயாரில்ல என்று பிடிவாதமான குரலில் கூறினார். ஹரிஷும் விடவில்லை. ஒரு டாக்டரா நான் என் கடமையில இருந்து பின்வாங்க முடியாது டாக்டர். இந்த வீரர்களோட உயிர் இப்ப என் கையில தான் இருக்கு. நேற்று நைட் எந்த இடத்துல கடற்படை வீரர்கள் மேல அட்டாக் நடந்துச்சோ அந்த தேனீக்கள் அட்டாக் பண்ண இடத்துக்கு நான் இப்பவே போறேன். கல்பனா, நீங்க எனக்கு அந்த லொகேஷன் கோஆர்டினேட்ஸ் கொடுங்க என ஹரிஷ் தனது ஸ்மார்ட் வாட்சில் மேப்பை கொண்டு வந்தபடி கேட்டான். டாக்டர் தனஞ்சயன் அவனை தடுத்து, ஹரிஷ், அவங்க மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றேன். ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ். இது சூசைட் அட்டாக் மாதிரி. இந்த ராட்சச தேனீக்களுக்கு நடுவுல போனா ஒரு கொடுக்கு உங்க மேல பட்டா கூட உங்க உயிர் போயிடும். போனா திரும்பி வர முடியாது ஹரிஷ். ப்ளீஸ் இந்த முடிவை கைவிட்டுருங்க. நான் கமாண்டர்ஸ் அனுப்புறேன் என்று திரும்ப திரும்ப கூறினார். கடற்படை வீரர்களை தாக்கிய தேனியின் உடலில் இருக்கும் கொடிய விஷம் டார்க் பாய்சன் என்பதை ஹரிஷ் தனது வர்ம மற்றும் நாடி சாஸ்திர அறிவால் கண்டுபிடித்தார். நவீன மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாத இந்த விஷயத்திற்கு ஆன்டிடோட் தயாரிக்க அந்த ராட்சச தேனியின் தூய்மையான விஷம் அவசியம் என்பதால் அந்த தேனியை பிடிக்க அவனே நேரடியாக செல்ல முடிவெடுத்தான். தனியாக போக வேண்டாம் என்று பிடிவாதமாக தடுத்த டாக்டர் தனஞ்சயனை பார்க்க ஹரிஷ், என்ன அழிக்கிற விஷம் இன்னும் எந்த லேப்லையும் உருவாகல டாக்டர். நான் கண்டிப்பா அந்த தேனீக்களோட திரும்ப வருவேன். யாரையும் பின்னாடி வர வேண்டாம் என்று அமைதியாக ஆனால் உறுதியான குரலில் கூறினார். ஹரிஷ் ஒரு முடிவெடுத்து விட்டால் அதற்கு மேல் அவன் தன் முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டான் என்று அவருக்கு தெரியும். அதற்கு மேல் அவரால் அவனை தடுக்க முடியவில்லை. எப்போதும் அவரிடம் இருக்கும் ஹெர்பல் மெடிசன் பேக்குடன் இன்னும் சில ரகசிய மூலிகைகள் அடங்கிய கிட்டையும் எடுத்துக்கொண்டு அந்த வாடை விட்டு வெளியேறினார். ஒரு செகண்ட் திகைத்து நின்ற ஜீவாவும் அவனை பின்தொடர்ந்து அங்கிருந்து வெளியேறினார். இன்னும் இருட்டு அகலாத விடியற் காலை நேரத்தில் மிலிட்டரி ஹாஸ்பிட்டலில் இருந்து கிளம்பிய ஹரிஷும் ஜீவாவும் அந்த ஆபத்தான இருண்ட கடலோர பகுதிக்கு வந்து சேர்ந்தார். கடல் அலைகளின் ஓசையை தவிர அங்கே வேறு எந்த சத்தமும் இல்லை. ஒரு மயான அமைதி அந்த பகுதி முழுவதும் நிலவியது. ஹரிஷ் தனது ஸ்மார்ட் வாட்சை பார்த்தான்.
கோஆர்டினேட் கரெக்டா மேட்ச் ஆகுது ஜீவா. நேற்று நைட்டு நம்ம கடற்படை வீரர்கள் மேல அட்டாக் நடந்த அதே ஸ்பாட் இதுதான் என்று ஹரிஷ் மிகவும் கவனமாக சுற்றுமுற்றும் பார்த்தபடி கூறினார். ஜீவா தனது கையில் இருந்த ஒரு பெரிய பிளாஷ் லைட்டை ஆன் செய்து அந்த இருட்டை விலக்கி கவனமாக பார்த்தார். வெளிச்சப்பட்ட இடங்களில் எல்லாம் வீரர்களின் ரத்த கரைகளும் உடைந்து சிதறிய மிஷின் கன்ஸ்களும் கிடந்தன. அதை பார்த்ததும் ஜீவாவுக்கு லேசாக உதறல் எடுத்து, ஹரிஷ் என்னடா இது, பேய் பங்களா மாதிரி அவ்வளவு அமைதியா இருக்கு, இங்க காத்து கூட அடிக்கிறடா, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு குளிருது, உடம்பு லேசா நடுங்குது என்று ஜீவா தனது ஜாக்கெட்டை இழுத்து விட்டுக் கொண்டே கேட்டார். ஹரிஷ் அவனை பார்த்து லேசான புன்னகையுடன், அது குளிர் இல்ல ஜீவா, உனக்குள்ள இருக்கிற பயம். ஆனா ஒரு போர் வீரன் களத்துல நிற்கும் போது வர்ற அந்த பயம் அவனை எப்பவுமே அலர்ட்டா வச்சிருக்கும், அது நல்லதுதான் என்று சொல்ல, பயமா எனக்கா, சான்ஸே இல்ல, இந்த ஜீவா யாருன்னு உனக்கு தெரியாதா என்ன, கத்தியும் துப்பாக்கியும் வச்சிருந்த எத்தனையோ ரவுடிகளை அசால்ட்டா அடிச்சு தூக்கியிருக்கேன். நான் இப்ப நாம சண்டை போட போறது மனுஷங்க கூட இல்லையே, காத்துல பறந்து வந்து கொற்ற ராட்சச தேனீகள் கிட்ட, அதை நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு என்று ஜீவா பெருமூச்சு விட்டான். டோன்ட் வரி ஜீவா, நான் இருக்கேன், உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் ஹரிஷ் தைரியம் சொன்னான். நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல ஹரிஷ். சப்போஸ் கழுகு சைஸ்ல இருக்கிற அந்த தேனி கொட்டுனா கண்டிப்பா என் முகம் பலூன் மாதிரி வீங்கிடும். அப்புறம் என் ஒய்ஃப் திவ்யாவுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு என் பர்சனாலிட்டி டேமேஜ் ஆயிடும் தான் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு என்று ஜீவா சீரியஸாக காமெடி செய்ய, அதை கேட்ட ஹரிஷ் சிரித்துக் கொண்டே, உன் பர்சனாலிட்டிக்கு எந்த டேமேஜ் வராது ஜீவா, திவ்யாவுக்கு நீ எப்பவும் ஹீரோ தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே திடீரென காற்றில் ஒரு விசித்திரமான சத்தம் கேட்க தொடங்கியது. கடல் அலையின் ஓசையை மீறி ஒரு பெரிய ஹெலிகாப்டர் படை வருவது போன்ற ரீங்கார சத்தம் அந்த இருளை கிழித்துக் கொண்டு வந்தது. ஹரிஷின் முகம் சட்டென மாறியது. அவரது சிரிப்பு மறைந்து கண்களில் ஒரு வேட்டைக்காரனின் தீவிரத்துடன், ஜீவா ஸ்டாண்ட் பேக், அதுக்கு வந்துருச்சு என்று கூறினான். ஜீவா பிளாஷ் லைட்டை அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி திருப்ப, அடுத்த நொடி அவன் கையில் இருந்த லைட் நழுவி கீழே விழுந்தது. ஹரிஷ், மை காட் என்று ஜீவா அலறினான். இருளில் இருந்து ரத்த சிவப்பான கண்களுடனும் கூர்மையான இரும்பை போன்ற கொடுக்குகளுடனும் சுமார் 20க்கும் மேற்பட்ட ராட்சச தேனீக்கள் ஒரு கருப்பு மேகம் போல அவர்களை நோக்கி ஆக்ரோஷமாக பாய்ந்து வந்தன. அவற்றின் இறக்கைகள் காற்றில் ஏற்படுத்திய அதிர்வு அந்த இடத்தையே அதிர வைத்தது. ஜீவா கவரிடு என்று கத்திய ஹரிஷ் இன்னல் வேகத்தில் செயல்பட்டான். அந்த ராட்சச தேனீக்கள் ஹரிஷை முழுதாக சூழ்ந்து கொண்டன. ஹரிஷ் தன்னிடம் எந்த ஆயுதத்தையும் எடுக்கவில்லை. அடுத்த செகண்ட் தான் அணிந்திருந்த பிரத்யேகமான தடிமனான லெதர் ஜாக்கெட்டை கலற்றினான். அது சாதாரண ஜாக்கெட் அல்ல, சித்தர்களின் ரகசிய மூலிகை சாறுகளில் ஊற வைக்கப்பட்ட ஒரு கவசம். முதல் தேனி ஹரிஷின் மார்பை குறிவைத்து அசுர வேகத்தில் பாய்ந்தது. ஹரிஷ் ஒரு இன்ச் கூட பின்வாங்காமல் காற்றில் உருக்கடித்து நின்று தன் கையில் இருந்த லெதர் ஜாக்கெட்டை ஒரு சுழல் வாளை போல சுழற்றினான். அடுத்த தேனியின் கொடுக்கு ஜாக்கெட்டில் பட்டு சறுக்கியது. ஹரிஷின் வேகம் அந்த தேனியின் வேகத்தை விட பல மடங்கு அதிகமாக இருந்தது. ஒரு பாதுகாப்பான தூரத்தில் நின்று கொண்டிருந்த ஜீவா இதை பார்த்து மறைத்து போனான். ஹரிஷ் என்ன பண்ற, துப்பாக்கி எடு, அதை சுட்டுத்தள்ளு என்று பதட்டத்தில் கத்தினான். வேஸ்ட் ஜீவா, நேற்று நைட்டு நம்ம மிலிட்டரி வீரர்கள் எவ்வளவு சுட்டு இதுங்க சாகல, இது புல்லட் ப்ரூஃபையே தொலைக்கிற தேனீக்கள், துப்பாக்கியால சுட்டா இதோட அவுட்டர் ஷெல்ல உடைக்கவே முடியாது, அதோட வேகத்தை நாம வேற மாதிரி முறியடிக்கணும் என்று ஹரிஷ் காற்றில் தாவி ஒரு தேனியை தட்டிவிட்டபடியே கத்தினான். அப்ப வேற எப்படி அதை அழிக்கிறது என்று ஜீவா பதட்டமாக கேட்க, சயின்ஸ்ல உருவான எல்லா மிஷினுக்கும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும் ஜீவா, இயற்கையோட படைப்பை காப்பீடுகிறவர்களுக்கு அதோட முழு ரகசியம் தெரியாது என்று ஹரிஷ் கூறினார். திடீரென இந்த ராட்சச தேனீக்கள் அனைத்தும் காற்றில் ஒன்று சேர்ந்து ஒரு வி வடிவ ஃபார்மேஷனை உருவாக்கின. சாதாரண பூச்சிகள் போல இல்லாமல் அவை ஒரு அதிநவீன ராணுவ படையை போல செயல்படுவதை பார்த்து ஹரிஷுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஜீவா, இதுக்குள்ள ஒரு ஹை மைண்ட் நெட்வொர்க் இருக்கு, ஒன்னோட சிக்னல் பாஸ் பண்ணி ரொம்ப புத்திசாலித்தனமா அட்டாக் பண்ணுது என்று ஹரிஷ் கணித்தான். அப்போது ஜீவா கீழே கிடந்த ஒரு பெரிய கல்லை எடுத்து, முட்டைக்கணுங்களா என்கிட்டே வா என்று கத்திக்கொண்டே ஒரு தேனியை நோக்கி வீசினான். ஆனால் அந்த தேனி மிக சாதாரணமாக அந்த கல்லை தனது கூர்மையான கொடுக்கால் ஒரே தட்டில் 2ஆக உடைத்து எரிந்தது. உடைந்த கல் ஜீவாவின் முகத்திற்கு மிக அருகில் உரசி கொண்டு போனது. அம்மாடி, கத்தியை விட ஷார்ப்பா இருக்க என்று ஜீவா பயந்து பின்வாங்கினான். அடுத்த நொடி முன்னால் இருந்த ஒரு பிரம்மாண்டமான ராட்சச தேனி மிக கொடூரமான ரீங்காரத்துடன் ஹரிஷின் முகத்தை குறிவைத்து பாய்ந்தது. ஹரிஷ் கொஞ்சம் கூட அசரவில்லை. அடுத்த செகண்ட் தனது பாக்கெட்டில் இருந்த 2 நீளமான வெள்ளி வர்ம ஊசிகளை மின்னல் வேகத்தில் வெளியே எடுத்தான். ஹரிஷ், அந்த சின்ன ஊசியை வச்சா அந்த மான்ஸ்டரை தடுக்க போற, அதுக்கு தோலே இரும்பு மாதிரி இருக்கடா ஜீவா அதிர்ச்சியாக கேட்டான். இது வெறும் ஊசி இல்ல ஜீவா, எவ்வளவு பெரிய மான்ஸ்டரா இருந்தாலும் அதுக்கு உயிர் நூல் இருந்தா அதை அடக்க வர்மத்துல இடம் இருக்கு என்று கூறிய ஹரிஷ் தன் மீது சீறி பாய்ந்து வந்த அந்த தேனியின் கண்களுக்கு கீழே அதன் தலையும் உடலும் சேரும் ஒரு மில்லிமீட்டர் அளவிலான கழுத்து ஜாயிண்டில் மிக துல்லியமாக அந்த வெள்ளி ஊசியை சோறுகிற்று. அது ஒரு பயாலஜிக்கல் வெப்பனாக இருந்தாலும் அதன் நரம்பு மண்டலம் அந்த வர்ம அடியை தாங்க முடியவில்லை. அந்த ராட்சச தேனி காற்றில் ஒரு முறை பலமாக துடித்து அதன் இறக்கைகள் செயலிழந்து அப்படியே கீழே விழுந்தது. சூப்பர் ஹரிஷ், மூளைக்கு போற சிக்னலை அப்படியே கட் பண்ணிட்ட என்று ஜீவா துள்ளி குதித்தான். ஆனால் தங்கள் கூட்டாளியின் மரணத்தை பார்த்த மீதமுள்ள தேனீக்களும் இன்னும் ஆக்ரோஷமாக ஒரு சேர அவர்களை நோக்கி பாய்ந்தனர். ஹரிஷ், அதெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து அட்டாக் பண்ண வருது, எல்லாத்தையும் இதே மாதிரி உன்னால சமாளிக்க முடியுமா என்று ஜீவா பதட்டமாக கேட்க, இல்ல ஜீவா, இந்த ஊசியை வச்சு 1-2 தான் தடுக்க முடியும், மொத்த கூட்டத்தையும் ஒரே அடியில புடக்கணும் என்ற ஹரிஷ் தன் மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த தேனீக்களை நோக்கி தன் கைகளை நீட்டினான். வெயிட் அண்ட் சீ என்ற ஹரிஷ் தன் மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த தேனீக்களை நோக்கி தன் கைகளை நீட்டினான். அவன் இப்போது நீலப்புயல் டெக்னிக்கை பயன்படுத்த முடிவு செய்தான். தன் உடலின் மொத்த ஆற்றலையும் கைகளில் குவித்து காற்றில் ஒரு பிரம்மாண்டமான விசையை உருவாக்கினான். அவன் கைகளை சுழற்றிய அடுத்த நொடி அவனது கைகளில் இருந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத சூறாவளி உருவானது. ஹரிஷை தாக்க மின்னல் வேகத்தில் பறந்து வந்த அந்த ராட்சச தேனீக்களால் அந்த சூறாவளியை மீறி அவனை நெருங்க முடியவில்லை. அந்த சூறாவளி காற்றில் சிக்கி திசை மாறி வேறு பக்கமாக சிதறி பறந்தான்.
சூப்பர் ஹரிஷ், யூ ஆர் ரியல் ஹீரோ என்று ஜீவா உற்சாகமாக கத்தினார். ஆனால் அந்த தேனீக்களின் கூட்டத்தில் இருந்து 2 தேனீக்கள் மட்டும் திடீரென்று தங்கள் திசையை மாற்றி ஓரத்தில் நின்று கொண்டிருந்த ஜீவாவை குறிவைத்து மின்னல் வேகத்தில் பாய்ந்தனர். ஐயோ ஹரிஷனை காப்பாற்றா! ஜீவா பயத்தில் கைகளை முகத்திற்கு நேராக வைத்துக் கொண்டு அலறினான். ஜீவாவை நோக்கி அந்த 2 பறவைகளும் சீறி பாய்ந்து வந்த அதே செகண்ட் அப்படியே காற்றில் ஜம்ப் செய்து சுமார் 10 அடி உயரத்திற்கு காற்றில் தாவிய ஹரிஷ், ஜீவா கெட் டவுன் என்று கத்தியபடியே தன் கால்களால் ஒரு தேனியின் வயிற்று பகுதியில் ஓங்கி ஒரு உதை விட்டான். அந்த தேனி பல மீட்டர் தூரத்திற்கு பறந்து சென்று ஒரு பாறையில் மோதி சிதறியது. அதே வேகத்தில் தரையில் இறங்கிய ஹரிஷ் ஜீவாவின் கழுத்தை நெருங்கிய 2வது தேனியின் கழுத்து பகுதியை லாபகமாக திருகி தூக்கி தூர வீசினான். இதை பார்த்த ஜீவாவின் இதயம் வேகமாக துடித்தது. ஒரு செகண்ட் லேட்டா இருந்த கூட திவ்யா என் போனுக்கு மால் போட்டுவோம் என்று பதற்றத்துடன் கூறினான். அவனை பார்த்து லேசாக சிரித்த ஹரிஷ், நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு இன்னும் ஆகாது, ஆனா இதுங்களை இப்படியே அடிச்சுட்டு இருந்தா விடுஞ்சிருக்கும். எனக்கும் இதுங்களோட ஒரிஜினல் பாய்சன் இப்போ என் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலாம் என்று கூறினான். அதற்குள் சிதறி பறந்த மீதம் இருந்த ராட்சச தேனீக்கள் மீண்டும் ஒன்று திரண்டு ஒரு பெரிய ஃபார்மேஷனில் ஹரிஷை தாக்க வந்தன. ஹரிஷ் தனது பாக்கெட்டில் இருந்து ஒரு சிறிய உருண்டையான மெட்டல் குப்பியை எடுத்தான். ஹரிஷ், இது என்ன? கிரனடா? ஜீவா தெரிந்து கொள்ளும் ஆர்வத்துடன் கேட்க, இது கிரனட் இல்ல ஜீவா, மூலிகை புகை. காடுகள் இருக்க கூடிய மிருகங்களை மயக்க பயன்படுத்துவது. இந்த தேனீக்கள் எவ்வளவு பெரிய பயாலஜிக்கல் வெப்பனா இருந்தாலும் அது தங்களோட இலக்கை கண்டுபிடிக்க அதோட ஆண்டனா சென்சரை தான் நம்பி இருக்கு. இந்த புகை அதோட சென்சாரை முழுசா பிளாக் பண்ணிடும் என்று விளக்கிய ஹரிஷ் அந்த உலோக குப்பியின் பின்னை பிடுங்கி தேனீக்களின் கூட்டத்திற்கு நடுவில் வீசினான். அடுத்த செகண்ட் அந்த குப்பி வெடித்து அடர்த்தியான மஞ்சள் மற்றும் சாம்பல் நிறம் கலந்த ஒரு புகை அந்த பகுதி முழுவதும் வேகமாக பரவியது. அந்த மூலிகை புகை தேனீக்களின் மீது பட்டவுடன் ஒரு பெரிய மேஜிக் நடந்தது. அசுர வேகத்தில் பறந்து கொண்டிருந்த ராட்சச தேனீக்கள் திடீரென தங்கள் கட்டுப்பாட்டை இழந்தன. அவற்றின் ஆண்டனா சென்சார்ஸ் முழுமையாக செயலிழந்தன. திசை தெரியாமல் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டு காற்றில் தள்ளாடி ஒன்றன் பின் ஒன்றாக தரையில் விழுந்து மயங்கின. அடுத்த சில நிமிடங்களில் அந்த இடம் முழுக்க எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அமைதியாக இருந்தது. எல்லா தேனீக்களும் தரையில் செயலிழந்து கிடந்தன. ஹரிஷ், அந்த புகை பட்ட உடனே எவ்வளவு பெரிய மான்ஸ்டரும் அடங்கிருச்சு பாரு என்று ஜீவா ஆச்சரியத்துடன் தரையில் கிடந்த தேனீக்களை பார்த்தான். ஹரிஷ் வேகமாக தான் கொண்டு வந்திருந்த ஒரு உடைக்க முடியாத கிளாஸ் பாக்ஸை எடுத்தான். கீழே மயங்கி கிடந்த தேனீக்களில் உயிருடன் இருந்த 2 பெரிய தேனீக்களை தன் கையில் இருந்த பிரத்யேகமான கிளவுஸ் மூலம் மிக கவனமாக பிடித்து அந்த கண்ணாடி கூண்டுக்குள் அடைத்து லாக் செய்தான். மிஷன் அக்காம்ப்ளிஷ்ட் ஜீவா. அந்த 20 வீரர்களோட உயிரை காப்பாற்ற ஆன்டிடோட்டுக்கு தேவையான ஒரிஜினல் பாய்சன் நமக்கு கிடைச்சிருச்சு. இனிமே நம்ம லாபம் கிளம்பலாம் என்று ஹரிஷ் வெற்றி புன்னகையுடன் கூறினான். ஜீவா நிம்மதி பெருமூச்சு விட்டான். அப்பாடா, எனக்கு உயிரே வந்த மாதிரி, இனிமே நம்ம நிம்மதியா ஹாஸ்பிட்டல் போய் அந்த வீரர்களை காப்பாற்றிடலாம் என்று கூறினான். தேனீக்களை பிடித்துவிட்ட சந்தோஷத்தில் அவர்கள் இருவரும் தங்கள் ஜீப்பை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கும் போது திடீரென அவர்கள் பின்னால் இருந்த கடல் நீர் பயங்கரமாக கொந்தளிக்க தொடங்கியது. தண்ணீர் பல அடி உயரத்திற்கு சுழன்று அடித்தது. திரும்பி பார்த்த ஜீவா அதிர்ந்து போய், ஹரிஷ், கடலுக்குள்ள ஏதோ பெரிய நிலநடுக்கம் வர மாதிரி தண்ணீர் கொந்தளிக்கிறது என்று கூறினார். ஹரிஷ் கண்ணாடி கூண்டை பத்திரமாக பிடித்துக் கொண்டு கடலை பார்த்தார். அடுத்த சில நொடிகளில் அந்த ஆழமான கடல் நீரை பிளந்து கொண்டு பல 100 அடி நீளமுள்ள ஒரு பிரம்மாண்டமான கருப்பு நிற நீர்மூழ்கி கப்பல் வெளியே வந்தது. அது எந்த ரேடாரிலும் சிக்காத அதிநவீன ஸ்டெல்த் ஷிப். அந்த கப்பலின் பக்கவாட்டில் கொடூரமான மனித மண்டையோட முத்திரை பொறிக்கப்பட்டிருந்தது. கடற்கொள்ளையர்களோட ஷிப்பு. ஹரிஷ் பற்களை கடித்தான். அந்த கப்பலின் மேல்தளத்தில் இருந்து ஒரு பெரிய அதிநவீன மிசைல் வெளியே வந்தது. அதிலிருந்த ஒரு சிவப்பு நிற லேசர் டார்கெட் நேராக கரையில் நின்று கொண்டிருந்த ஹரிஷ் மற்றும் ஜீவாவின் நெஞ்சில் லாக் ஆனது. ஜீவா, அது மிசைல், கம் ஆன் ரன் என்று ஹரிஷ் கத்தினார். அதை பார்த்த ஜீவா பதட்டத்தில் ஓடாமல் அப்படியே நிற்க, உடனே ஹரிஷ் ஒரு கையில் தேனீக்கள் இருந்த கண்ணாடி கூண்டையும் இன்னொரு கையில் ஜீவாவின் கையையும் பிடித்து இழுத்துக் கொண்டு அருகில் இருந்த ஒரு பெரிய பாறைக்கு பின்னால் பாய்ந்தான். அடுத்த வினாடி அந்த கப்பலில் இருந்து சீறி பாய்ந்து வந்த ஏவுகணை அவர்கள் நின்றிருந்த இடத்தை சுக்குநூறாக வெடிக்கச் செய்தது. ஒரு மாபெரும் தீ பிழம்பு அந்த இரவு வானத்தையே பகல் போல வெளிச்சமாக்கியது. நவீன துப்பாக்கிகளுக்கே பணியாத ராட்சச தேனீக்களை ஹரிஷ் மூலிகை புகையை பயன்படுத்தி அவற்றின் சென்சார்களை செயலிழக்கச் செய்தான். ஆன்டிடோட் தயாரிக்க தேவையான தேனீக்களை உயிருடன் பிடித்துக் கொண்டு ஹரிஷும் ஜீவாவும் கிளம்பினார்கள். அப்போது திடீரென கடற்கொள்ளையர்களின் பிரம்மாண்டமான நீர்மூழ்கி கப்பல் கடலுக்குள்ளிருந்து வெளிப்பட்டு ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. அந்த பயங்கரமான வெடிச்சத்தமும் அதைத் தொடர்ந்து எழுந்த புகை மூட்டமும் அடங்க சில நிமிடங்கள் ஆனது. சிதறிய பாறைகளுக்கு நடுவில் இருந்து தூசி படிந்த தனது லெதர் ஜாக்கெட்டை தட்டியபடி மெதுவாக எழுந்து நின்றான் ஹரிஷ். அவன் ஒரு கையில் அந்த 2 ராட்சச தேனீகள் அடைக்கப்பட்ட கிளாஸ் பாக்ஸ் பத்திரமாக இருந்தது. ஆனால் ஜீவா இல்லை. உடனே ஹரிஷ், ஜீவா ஜீவா are you okay என்று சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு கத்தினான். சிறிது தூரத்தில் மணலில் புதைந்திருந்த ஜீவா இருமிக் கொண்டே தலையை வெளியே நீட்டி, ஹரிஷ், நான் உயிரோட தான் இருக்கேனா? என்ன பாம்புது? காது ரெண்டும் இன்னும் மிங்கின சத்தம் கேட்குது என்று தட்டு தடுமாறி எழுந்தான். உனக்கு ஒன்னும் ஆகல ஜீவா. இந்த ஷிப்ல இருந்து வந்த மிசைல் நம்மளை டைரக்டா தாக்கல, பாறை நம்மளை காப்பாத்திருச்சு. ஆனா இப்ப மேல இங்க நிக்கிறது சேஃப் இல்லை. இந்த தேனீக்கள் நம்ம கைக்கு வந்துருச்சு, உடனே லாபுக்கு போகணும் என்று கூறிய ஹரிஷ் ஜீவாவை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பினான். குஜராத்தில் அண்டர் கிரவுண்டில் அமைந்திருந்த மகாசித்த கமிட்டியின் ஹைடெக் லேபில் கல்பனாவும் டாக்டர் தனஞ்சயனும் பதட்டமாக குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தனர். அங்கிருந்த பிக் ஸ்கிரீனில் கடற்படை பகுதியின் சேட்டலைட் கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டிருந்தது. டாக்டர் தனஞ்சயன், மிசைல் அட்டாக் நடந்திருக்கு, ஹரிஷோட கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று கல்பனா உதட்டை கடித்தபடி கூறினார். கவலைப்படாதீங்க கல்பனா, ஹரிஷோட நெருப்பு
அவரை எந்த ஆயுதமும் அழிக்க முடியாது என்று டாக்டர் தனஞ்சயன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே லேபின் ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் திறந்தன. உள்ளே குளிது படிந்த உடலோடு ஆனால் கண்களில் ஒரு வெற்றி பெருமிதத்துடன் மாசாக நுழைந்தான் ஹரிஷ். அவன் கையில் இருந்த கிளாஸ் பாக்ஸுக்குள் அந்த 2 ராட்சச தேனீக்களும் ஆக்ரோஷமாக முட்டிக் கொண்டிருந்தன. அவனுக்கு பின்னால் மூச்சிறைக்க ஜீவா வந்தான். ஹரிஷ் என்று சொல்லிக்கொண்டே ஓடி வந்த கல்பனா, தேங்க் காட், நீங்க சேஃபா திரும்பி வந்துட்டீங்க. நாங்க எவ்வளவு பயந்துரும் தெரியுமா, அங்க என்னாச்சு என்று பரபரப்பாக கேட்டார். ஹரிஷ் அந்த கிளாஸ் பாக்ஸை ஒரு பாதுகாப்பான டேபிள் மீது வைத்தான். அங்க நடந்தது சாதாரண அட்டாக் இல்ல கல்பனா. அவன் நினைச்சதை விட எதிரி ரொம்ப பலமானவன். கடல் கடியில எந்த ரேடார்லயும் சிக்காத ஒரு அதிநவீன நீர்மூழ்கி கப்பலை வச்சு ஆபரேட் பண்றான். அந்த சப்மரைன்ல மனித மண்டையோட முத்திர இருக்கு என்று கூறினான். வாட், ஸ்டெல்த் சப்மரைனா? டாக்டர் தனஞ்சயன் அதிர்ந்தான். ஆமா டாக்டர், ஆனா அதை பத்தி நாம அப்புறமா யோசிக்கிறோம். இப்ப நம்ம பிரையாரிட்டி ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அந்த 20 வீரர்களோட உயிர். எனக்கு இம்மீடியட்டா லெவல் 4 பயோ ஹசார்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ரூம் வேணும். இந்த தேனீக்கள்ல இருந்து நான் பாய்சன் எடுக்கணும் என்று ஹரிஷ் கூறினான். லேபின் மையத்தில் இருந்த ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட கண்ணாடியால் சூழப்பட்ட எக்ஸ்ட்ராக்ஷன் ரூமுக்குள் ஹரிஷ் நுழைந்தான். வெளியே கல்பனா, தனஞ்சயன் மற்றும் ஜீவா ஆகியோர் இன்டர்காம் மூலம் அவனை கவனித்துக் கொண்டிருந்தனர். ஹரிஷ் எந்த ஒரு கனமான சேஃப்டி சூட்டும் அணியவில்லை. மிக மெல்லிய ஆனால் உறுதியான சர்ஜிக்கல் கிளவுஸ் மட்டும் அணிந்திருந்தான். அவன் முகத்தில் ஒரு அமைதி தெரிந்தது. ஹரிஷ், கேர்ஃபுல், அந்த கிளாஸ் பாக்ஸை திறந்தா அதுக்கு திரும்ப அட்டாக் பண்ணும். நீங்க சேஃப்டி சூட் போடாம பண்றது ரொம்ப ரிஸ்க் என்று தனஞ்சயன் இன்டர்காமில் எச்சரித்தார். சயின்ஸ்ல உருவான சூட்டை விட என் உடம்புல ஒரு வர்ம கலை எனக்கு பெரிய கவசம் இருக்கும் என்று கூறிய ஹரிஷ் அந்த கிளாஸ் பாக்ஸின் ஒரு சிறிய ஸ்லைடிங் டோரை மட்டும் மெதுவாக திறந்தார். ஒரு ராட்சச தேனி அசுர வேகத்தில் வெளியே பாய்ந்தது. அது நேராக ஹரிஷின் முகத்தை குறிவைத்தது. வெளியே நின்றிருந்த ஜீவா பயத்தில் கண்களை மூடிக்கொண்டான். ஆனால் ஹரிஷின் கைகள் அந்த தேனியை விட வேகமாக செயல்பட்டன. அவனது வலது கையின் ஆள்காட்டி விரலும் பெருவிரலும் ஒரு இடுக்கியை போல மாறி காற்றில் பறந்து வந்த அந்த தேனியின் கழுத்து பகுதியை மிக துல்லியமாக பிடித்தான். தேனி ஆக்ரோஷமாக ரீங்காரமிட்டு தனது கூர்மையான கொடுக்கை வளைத்து ஹரிஷின் கைகளில் கொட்ட முயன்றது. ஹரிஷ் சற்றும் பதறாமல் தனது இடது கையின் சுண்டு விரலால் அந்த தேனியின் அடி வயிற்றில் உள்ள ஒரு நுட்பமான நரம்பு புள்ளியில் லேசாக அழுத்தினார். அடுத்த நொடி அந்த தேனியின் ஒட்டுமொத்த அசைவும் அப்படியே உறைந்து போனது. அதன் கொடுக்கு மட்டும் வெளியே நீட்டிக் கொண்டிருந்தது. ஹரிஷ் ஒரு சிறிய ஹை கிரேட் கிறிஸ்டல் டியூபை எடுத்து அந்த தேனியின் கொடுக்கின் நுனியில் வைத்தான். தேனியின் விஷப்பையை லேசாக அழுத்தினான். மிக மிக அடர்த்தியான கருப்பு மற்றும் லேசான நீல நிறம் கலந்த அந்த டார்க் பாய்சன் 2 சொட்டுகள் அந்த கிறிஸ்டல் டியூபுக்குள் விழுந்தன. ஹரிஷ் உடனே அந்த தேனியை மீண்டும் பாக்ஸுக்குள் போட்டு மூடினான். இதையெல்லாம் வெளியிலிருந்து பார்த்துக் கொண்டிருந்த எல்லோரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். குட் ஜாப் ஹரிஷ் என்று கல்பனா பாராட்டினான். ஹரிஷ் அந்த டியூபை வெளியே எடுத்து வந்தான். இந்த விஷத்தோட வீரியம் என்னன்னு நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் என்று கூறிய ஹரிஷ் அங்கிருந்த ஒரு தடிமனான சாலிட் அயன் ட்ரேயை எடுத்தான். அந்த கிறிஸ்டல் டியூபில் இருந்து வெறும் ஒரே ஒரு சொட்டு விஷத்தை அந்த இரும்பு ட்ரேயின் மீது விட்டான். அந்த விஷம் இரும்பில் பட்ட மறு கணமே ஒரு பயங்கரமான புகையுடன் அந்த இரும்பை உருகச் செய்தது. அடுத்த 5 வினாடிகளில் அந்த தடிமனான இரும்பு ட்ரேயில் ஒரு பெரிய ஓட்டை விழுந்தது. விஷம் தரையில் சொட்டி குறைந்தது. இதை பார்த்த அனைவரின் முகத்திலும் ரத்தம் உறைந்து போனது. ஜீவா வாய் பிளந்து நின்றான். ஒரு இரும்பையை இப்படி உருக்குதுன்னா இது மனுஷ உடம்புக்குள்ள போனா என்ன ஆகும் என்று கல்பனா நடுங்கும் குரலில் கேட்டார். அதுதான் அந்த வீரர்களோட நரம்புகள் வெடிச்சு ரத்தம் கருப்பா மாறதுக்கு காரணம். இப்ப இதோட சக்சஸை நம்ம அனலைஸ் பண்ணணும் என்று ஹரிஷ் அந்த டியூபை லேபின் அனலைசர் மிஷினுக்குள் வைத்தான். ஹரிஷின் லேப்டாப்புடன் அந்த அனலைசர் மிஷின் இணைக்கப்பட்டது. திரையில் அந்த விஷத்தின் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் வேக வேகமாக ஓடத் தொடங்கின. ஹரிஷின் கண்கள் திரையை ஆழமாக ஊடுருவின. அவனது மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை விட வேகமாக அந்த தரவுகளை சித்த மருத்துவ அறிவோடு ஒப்பிட்டது. டாக்டர் தனஞ்சயன், இதுல இருக்கிற புரோட்டீன் செயின் சாதாரணமானது இல்லை. இதுல நியூரோ நிக்ரோட்டிக் எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதாவது நரம்புகளையும் திசுக்களையும் ஒரே நேரத்துல அழிக்கக்கூடிய சக்தி. ஆனா இது இயற்கையா உருவானது கிடையாது. இதுல செயற்கையான ஜெனடிக் மேப்பிங் நடந்தது என்று ஹரிஷ் சுட்டி காட்டினான். அப்படின்னா இது முழுக்க முழுக்க லேப்ல உருவாக்கின கெமிக்கல் வெப்பனா ஹரிஷ் என்று கல்பனா கேட்டாள். இல்ல கல்பனா, அதான் அவங்க செஞ்ச பெரிய தந்திரம். இது கெமிக்கல் வெப்பன் இல்ல, இது ஒரு பயோ ஆல்கமி. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி சில சித்தர்கள் இயற்கையில கிடைக்கிற கொடிய விஷ செடிகள், பாம்போட விஷம், சிலந்தி விஷம்னு பல நச்சு பொருட்களை ஒன்னா சேர்த்து ஒரு கொடூரமான நச்சு முறையை உருவாக்கினாங்க. ஒரு போர்க்களத்துல எதிரிகளை மொத்தமா அழிக்கிறதுக்கு இந்த முறையை பயன்படுத்தினாங்க. ஆனா இது உலகத்துக்கே பெரிய அழிவு கொண்டு வரும்னு அவங்களுக்கு அடுத்து வந்த சித்தர்கள் இந்த நச்சு முறையை நிரந்தரமா தடை செஞ்சாங்க. அதோட குறிப்புகளை நஞ்சு நூல்கிற ரகசிய ஓலைச்சுவடியில மறைச்சு வச்சாங்க. ஜீவா குறுக்கிட்டு, அப்ப அந்த ஓலைச்சுவடி இப்ப யார்கிட்ட இருக்கு ஹரிஷ் என்று கேட்டான். வேளாது பினாக்கள் கிட்ட இருக்கலாம். அவங்க அந்த ரகசிய முறையை திருடி அதை மாடர்ன் ஜெனடிக் இன்ஜினியரிங் கூட இணைச்சு இந்த தேனீக்களோட டிஎன்ஏல செலுத்திருக்காங்க. பழங்காலத்து நச்சு முறைக்கும் மாடர்ன் சயின்ஸுக்கும் பிறந்த ஒரு அரக்கம் தான் இந்த டார்க் பாய்சன் என்று ஹரிஷ் அடித்து சொன்னான். இதை எப்படி ஹரிஷ் முறிக்கிறது? மாடர்ன் மெடிசன் இதுக்கு முன்னாடி தோத்து போயிருச்சே என்று தனஞ்சயன் விரக்தியாக கேட்டான். எந்த ஒரு கொடிய விஷயத்தையும் உருவாக்குறதுக்கு முன்னாடி சித்தர்கள் இயற்கையா கிடைக்கக்கூடிய அதுக்கான மாற்று மருந்தையும் தேடி கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க. அதுதான் சித்த மருத்துவத்தோட அடிப்படை விதி. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் என்று கூறிய ஹரிஷ் தனது ஹெர்பல் மெடிசன் பேக்கை திறந்தான். அதிலிருந்து மிகவும் பழமையான தோலால் பைண்ட் செய்யப்பட்ட ஒரு பெரிய புத்தகத்தை வெளியே எடுத்தான். அது பல ரகசியங்களை கொண்ட ருத்ரவேந்தர் அவரிடம் கொடுத்த ஹெர்பல் மெடிசன் பற்றிய அரிய புத்தகம். ருத்ரவேந்தர் கொடுத்த அந்த புத்தகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து வியாதிகள், அதை சரி செய்வதற்கு தேவையான மூலிகைகள் பற்றிய குறிப்புகள், அந்த மருந்துகளை எப்படி தயாரிக்க வேண்டும், தடை செய்யப்பட்ட நச்சு முறைகளுக்கு என்ன மாற்று மருந்து போன்ற அனைத்து விஷயங்களும் அதில் இருந்தது.
சித்த மருத்துவம் என்பது நம் தமிழ்நாட்டின் 18 சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு முழுமையான வாழ்வியல் மற்றும் மருத்துவ முறை. இதில் மூலிகைகள் பற்றி மட்டும் இல்லாமல் தங்கம், வெள்ளி, பாதரசம், கந்தகம் போன்ற மினரல்ஸை பயன்படுத்தி மருந்து தயாரிப்பது, மருமக்கலை, யோகா போன்ற பல விஷயங்கள் உள்ளன. ஹரிஷ் ஆரம்பத்தில் செடி கொடிகளை மட்டுமே பயன்படுத்தி மருந்து தயாரிக்கும் ஹெர்பல் மெடிசன் எக்ஸ்பர்ட்டாக மட்டும் தான் இருந்தான். அதன் பிறகு சித்த மருத்துவத்தின் மீது ஏற்பட்ட ஆர்வத்தால் அவனே பல புத்தகங்களை படித்து சித்த மருத்துவத்தில் தன்னுடைய நாலேஜை வளர்த்துக் கொண்டான். இப்போது அவன் வெறும் ஹெர்பல் மெடிசன் எக்ஸ்பர்ட் மட்டும் கிடையாது, அவன் சித்தா பவர் ஹவுஸாகவும் இருக்கிறான். ருத்ரவேந்தர் கொடுத்த புத்தகத்தின் மெல்லிய பக்கங்களை மிக கவனமாக புரட்டத் தொடங்கினான். அறை முழுவதும் நிசப்தம் நிலவியது. ஹரிஷின் கண்கள் அந்த பழங்கால தமிழ் எழுத்துக்களை வேகமாக படித்துக் கொண்டிருந்தன. திடீரென ஒரு பக்கத்தில் அவனது விரல்கள் நின்றன. கண்டுபிடிச்சிட்டேன் என்று ஹரிஷ் உற்சாகமாக கூறினான். என்ன ஹரிஷ், ஆன்டிடோட்டுக்கு என்ன மருந்து வேணும்னு போட்டிருக்கா? கல்பனா ஆவலுடன் கேட்டாள். ஆமா கல்பனா, இந்த டார்க் பாய்சனை முறிக்கக்கூடிய ஒரே ஒரு மூலிகை இந்த உலகத்துல இருக்கு. அந்த செடியோட இந்த வேருக்கு ரத்தத்துல கலந்திருக்கிற எப்பேற்பட்ட விஷயத்தையும் உறிஞ்செடுத்து நரம்புகளுக்கு மறு உயிர் கொடுக்கிற அபாரமான சக்தி இருக்கு என்று ஹரிஷ் விளக்கினார். அப்ப உடனே அந்த வேரை எடுத்துட்டு வந்து மருந்து தயாரிச்சிடலாம். அந்த மூலிகை எங்க கிடைக்கும்னு சொல்லுங்க ஹரிஷ், நான் உடனே ஸ்பெஷல் ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்றேன் என்று டாக்டர் தனஞ்சயன் அவசரப்பட்டார். ஹரிஷ் புத்தகத்தை மூடிவிட்டு ஒரு டீப் பிரெத் எடுத்துக்கொண்ட ஹரிஷின் முகம் மீண்டும் சீரியஸாக மாறியது. மூலிகை மலையில கிடைக்காது டாக்டர், இது சாதாரண செடியும் கிடையாது என்று கூறினார். அப்புறம் எங்க கிடைக்கும்? ஜீவாவும் ஆர்வமாக கேட்க, இந்த விஷத்தை முறிக்க நமக்கு தேவையான அந்த வேர் சதுப்பு நில காடுகள்ல சகதிக்கு நடுவுல சூரிய ஒளியே படாத இருட்டுல தான் வளரும். குறிப்பா கடல் நீரும் நன்னீரும் கலக்கிற ஆபத்தான விஷ ஜந்துக்கள் வாழுற சதுப்பு நில காடுகள் தான் இந்த அரிய வகை மூலிகை வேர் கிடைக்கும் என ஹரிஷ் சொன்னார். சதுப்பு நில காடுகளா? குஜராத் பார்டர்ல இருக்கிற அந்த பிளாக் மேங்க்ரோவ்ஸா? ஹரிஷ், அந்த இடம் ஒரு மரண குழி. அங்க போறதுக்கு வழியே கிடையாது. முட்டிக்கு மேல சகதி இருக்கும். உள்ள போனா எந்த பக்கம் வெளியில வரதுனே தெரியாது. அதெல்லாம் விட உலகத்திலேயே கொடிய விஷ பாம்புகளும் முதலைகளும் இருக்கிற இடம் என்று கல்பனா பதட்டத்துடன் விவரித்தார். அது மட்டும் இல்ல ஹரிஷ், அந்த இடத்துல அடர்த்தியான மரங்களால சூரிய வெளிச்சமே படாது. பட்ட பகல கூட இருட்டாதான் இருக்கும். வழி தவறி உள்ள போறவங்க அந்த சகதியில சிக்கி அப்படியே மூழ்கிடுவாங்க. காத்துல கூட விஷ வாயு கலந்திருக்கும். இதுவரைக்கும் அந்த காட்டுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண போன யாருமே உயிரோட திரும்பி வந்ததா சரித்திரமே இல்லை என்று டாக்டர் தனஞ்சயனும் தன் பங்குக்கு மேலும் எச்சரித்தார். இதை கேட்ட ஜீவா கொஞ்சம் கூட பயப்படவில்லை. என்ன டாக்டர் நீங்க முதல்ல பாம்பு, மூழ்கடிக்கிற சகதி, விஷ வாயுன்னு சின்ன பசங்களை பயமுறுத்துற மாதிரி லிஸ்ட் போடுறீங்க? இதெல்லாம் கேட்டதான் எங்களுக்கு வேட்டைக்கு போற ஃபீலே வருது. ஹரிஷ், காசு கொடுத்து நாட்டு மருந்து கடையில வாங்குறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அந்த நரகத்துக்கே நேரம் போறோம். குறுக்க வர முதலையும் பாம்பையும் அடிச்சு கொடுத்து அந்த வேற நம்ம புடுங்கிட்டு வர்றோம் என்று தைரியமாக கூறினான். சரியா சொன்ன ஜீவா, இயற்கை தன்னோட மிகச்சிறந்த பொக்கிஷங்களை எப்பவுமே ஆபத்தான இடங்களை தான் மறைச்சு வச்சிருக்கோம். அந்த இடம் நரகமா இருந்தாலும் நாம அங்க போய் தான் ஆகணும். ஏன்னா இது வெறும் அந்த 60 கடற்படை வீரர்களோட உயிருக்கான போராட்டம் மட்டும் இல்லை. நாளைக்கு பினாக்கில் அமைப்பு இதே விஷயத்த ஒட்டுமொத்த மக்கள் மேல பிரயோகப்படுத்தினா அவங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே ஆயுதம் அந்த வேறு தான். பாஜிவா, அந்த நரகத்துக்கே போய் வேட்டையாடும் என்று நம்பிக்கையுடன் கூறிய ஹரிஷ் தனக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியில் வந்தவன் கல்பனாவை பார்த்தான். அவன் கண்களில் ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கை தெரிந்தது. கல்பனா, 3 நாள் இந்த விஷ தேனி கடிச்சதுனால அவங்க உடம்புல இருக்கிற உயிர் அது வரைக்கும் தான் தாங்கும். அந்த 3 நாளுக்குள்ள எந்த நரகத்துல இருந்தாலும் சரி, அந்த சதுப்பு நில காட்டுக்குள்ள போய் அந்த வேரை நான் எடுத்துட்டு வருவேன். இந்த மாத்து மருந்தை நான் செஞ்சு முடிச்சு அத்தனை வீரர்களையும் காப்பாற்றுவேன் என ஹரிஷ் நம்பிக்கையுடன் கூறி ஒரு மூச்சை எடுத்துக்கொண்ட ஜீவா, அப்படின்னா அடுத்து நாம முதலைகள் கூட சண்டை போட போறோமா? சரி வா ஹரிஷ், கிளம்புவோம் என்று தன் பேக் பேக்கை மாட்டிக்கொண்டான். அந்த 20 ராணுவ வீரர்களின் உயிரை காப்பாற்ற பல ஆபத்துகள் நிறைந்த சதுப்பு நில காட்டை நோக்கி தனது அடுத்த அதிரடி பயணத்தை தொடங்கினான் ஹரிஷ். அந்த 20 ராணுவ வீரர்களின் உயிர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேசத்தின் பாதுகாப்பும் இப்போது ஹரிஷின் கைகளில் தான் உள்ளது. வெளியே வந்த அவர்கள் இருளை பிடித்துக் கொண்டு சீறி பாயும் ஒரு அதிநவீன ராணுவ ஜீப்பில் ஏறினார்கள். அங்கு வீசிய குளிர்ந்த காற்று கூட வரப்போகும் பெரும் ஆபத்தை எச்சரிப்பது போல இருந்தது.